வாழ்க வளமுடன் அன்பர்களே. இன்றைய தினம் ஆனந்த யோக பயிற்சியிலே பஞ்சபூத நவக்கிரக தியானத்தினுடைய சில விளக்கங்களை நாம் சென்ற வகுப்பிலே பெற்றிருக்கிறோம். அதனுடைய தொடர்பான இன்னும் பல விஷயங்களை இன்னைக்கு நாம சிந்தித்து இன்னும் நுட்பமாக அந்த தியானத்தை எப்படி செய்தால் அந்த தியானத்திலே வெற்றி பெற முடியும் அப்படிங்கிறதையும் நாம் இன்னைக்கு சிந்திக்க இருக்கிறோம். சரி, அந்த விதத்துல இப்ப அந்த பஞ்சபூத நவகிரக தவம் அப்படிங்கிறது நீங்க முதல்ல புரிந்து கொள்ள வேண்டியது, ஏதோ ஒரு ஜட பொருளின் மேல் நாம் தியானிக்கிறோம் என்ற ஒரு புரிதலில் இருந்து நீங்க விடுபட்டு வரணும். ஏன்னா நம்முடைய முன்னோர்கள் பஞ்சபூதங்கள் என்று நாம சொன்னோம். எல்லாம் வல்ல இறைவனே பஞ்சபூதமாக மாற்றம் பெற்று பஞ்சபூதங்களுடைய சேர்க்கை தான் இந்த பிரபஞ்சமாக தன்மாற்றம் பெற்று அந்த பஞ்சபூதங்களுடைய சேர்க்கை தான் ஓரறிவு முதல் 6 அறிவு வரை எல்லாமா வந்திருக்குது அப்படிங்கிறத நீங்க புரிந்து கொள்ளணும். முதல் விஷயம். அப்ப நம்ம ஏதோ ஒன்றின் மேல் தவம் செய்யல, நம்முடைய முன்னோர்கள் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். முன்னோர்கள்னா உயிரோடு இருப்பவர்கள் தான் முன்னோர்கள் அப்படின்னு அர்த்தம் அல்ல. இறைநிலை துவங்கி அத்தனையுமே நமது மூதாதையர்கள், முன்னோர்கள் தான். அப்ப அந்த தெய்வீக சக்தி தான் நாம உருவெடுத்திருக்கிற காரணத்தினால நமக்கு வரக்கூடிய பிரச்சனைகள், தடைகள், இந்த இடத்துல நான் ஒரு பெரிய நுட்பத்தை உங்களுக்கு ஓபன் பண்றேன். இன்னைக்கு நமக்கு இருக்கிற அத்தனை கர்ம வினைகளுக்கும் காரணம் இறைநிலையே அப்படின்னா உங்களால ஒத்துக்க முடியுதான்னு பாருங்க. அதாவது இந்த இறைநிலை சும்மா இருந்திருந்தா இத்தனை பிரச்சனை இல்லையேன்னு நிறைய பேர் கேட்குறீங்கல்ல. அப்ப நம்முடைய இத்தனை பிரச்சனைக்கும் காரணம் அந்த இறைவன் தான் ஒரு விதத்துல. ஏன்னா அந்த இறை ஆற்றல் தன்னைத்தானே இறுக்கி நொறுக்கி இறை துகள்களாக மாறி அவற்றின் கூட்டு பஞ்சபூதங்களாக மாறி அவைதான் நீங்களும் நானாக வந்திருக்கிறாங்கிறப்ப இப்ப என்னுடைய கர்ம வினைகள் வந்ததுக்கு யார் காரணம்னா ஒரு விதத்துல இறைவன் தான் காரணம். சரிங்களா? அப்ப அந்த கர்ம வினைகளை போக்குவதற்கான முயற்சியும் இறைவனிடம் அதிகமாக இருக்கும். எப்படி ஒரு தவறு செய்த ஒரு மனிதனுக்கு அந்த தவறை மாற்றிக்கொள்ள வேண்டும் என்ற ஒரு எண்ணம் இருக்கிறதோ அது போல, அதனால ஒரு பாட்டு நீங்க பார்க்கலாம். மரத்தை வச்சவன் தண்ணி ஊத்துவான். சரிதானுங்களா? அந்த ஒரே வரிதான். அப்ப நம்மளை இந்த மாதிரி உருவாக்கி கொண்டு வந்த அவனே நம்மை தூய்மைப்படுத்துவான். நாம கம்முன்னு இருந்தா போதும். அதுதான் இங்க விஷயம். நாம கம்முன்னு இருக்க மாட்டோம். ஆனா அப்ப அந்த இறைநிலைதான் பஞ்சபூதங்களாக மாறிச்சு. பஞ்சபூதமா மாறின வரைக்கும் யாருக்கும் அது துன்பத்தை கொடுக்கல. அது உயிர்களாக மாறிய போது ஓரறிவு தாவரமா வந்தப்போ யாருக்கு துன்பத்தை கொடுக்கல. 2 அறிவு புழுவாக வந்த போது தான் எங்கிருந்து வந்தமோ அந்த மரத்தையே அது சாப்பிட்றக்கு ஆரம்பிச்சது. இதுதான் முதல் தவறு. பிரபஞ்ச உயிரின வரலாற்றிலே தான் எங்கிருந்து வந்தோமோ அந்த விஷயத்தையே உண்ணக்கூடிய தன்மை அந்த உயிருக்கு வந்தது. அதுக்கு வேற வழி இல்லை. அதனால அது சாப்பிட்டுச்சு. இன்னும் அந்த தாவரங்கள் கிடைக்காத போது இன்னொரு புழுவையை பிடித்து சாப்பிட்டது. அப்போ உயிர் கொலை நடைபெற்றது, உயிர் துன்பம் நடைபெற்றது. இப்படி 3 அறிவு 4 அறிவு 5 அறிவு 6 அறிவு மனிதனாக வந்திருக்கிறப்ப நம்மகிட்ட இருக்கிற பாவப்பதிவுகள், கர்ம வினைகள் எல்லாவற்றிற்கும் காரணம் இறைநிலையும் பஞ்சபூதங்களும் அனைத்து உயிர்களும். அப்படி கூட வச்சுக்கோங்க. அப்ப இந்த பஞ்சபூத சக்திகளுக்கும் இறைநிலைக்கும் எல்லா உயிர்களுக்கும் ஒரு பொறுப்பு இருக்கு, நம்மளை அந்த கர்ம வினையிலிருந்து காப்பாற்றுவதற்கு. இது மிக நுட்பமான விஷயம், கவனிச்சுட்டே வாங்க. அப்ப எனி டைம் அந்த எல்லாம் வல்ல இறை ஆற்றலும் பஞ்சபூதங்களும் நவகோள்களும்
நம்முடைய கர்ம வினைகளை போக்கணும் அப்படிங்கிற ஒரு உயர்ந்த நோக்கத்திலே செயல்பட்டு கொண்டே இருக்கும். உங்களுக்கு எனக்கு மட்டும் இல்லை, அனைத்து உயிர்களுக்குமே. ஏன்னா அந்த பஞ்சபூத நவக்கோள்கள் மற்றும் அனைத்து உயிர்களோட தாக்கத்தால தான் நாம இன்னைக்கு இந்த நிலையில் இருக்கிறோம். அப்ப இந்த கர்ம வினைகளை போக்குவதற்கு அவை எப்பவுமே நமக்கு உதவுவதற்கான ஒரு தன்மையில தான் இருக்கும், இருந்து ஆகணும், இறைவன் உட்பட. அப்ப அந்த பஞ்சபூதங்களுக்கும் நவக்கோள்களுக்கும் நமக்கு உதவக்கூடிய ஒரு கடமை இருக்கிறதுன்னு நீங்க புரிஞ்சுக்கோங்க. ஏன் அது நமக்கு ஹெல்ப் பண்ணணும்னா அதுக்கு ஒரு கடமை இருக்கு. அதுதான் நாம வந்திருக்கு. அது எடுத்த நோக்கம் என்னன்னா இறைவனை உணர்றதுக்கு தான் இறைநிலை பஞ்சபூதமாகவும் நவக்கோள்களாகவும் வடிவெடுத்தது. ஆனா உணர முடியல. அதுதான் எல்லா உயிர்களாகவும் வந்தது. எதுக்காக வந்ததுன்னா இறைவனை உணர்றதுக்காக. எதனாலேயும் நோக்கத்தை அடைய முடியல, மனிதனால மட்டும்தான் அந்த நோக்கத்தை அடைய முடிஞ்சது. எனவே அனைத்தும் இணைந்து நமக்கு இறைவனை உணர்வதற்கு சப்போர்ட் பண்ணும். அவங்கள பொறுத்த வரைக்கும் நாம் எல்லாருமே அவங்களுடைய குடும்பத்துல ஒரு அங்கத்தினர், உயர்ந்த ஞானத்தை அடைவதற்கான தகுதி பெற்ற ஒரு அங்கத்தினர். இந்த பிரபஞ்சத்தை பொறுத்த வரைக்கும் நீங்களும் நானும். அப்ப இந்த பிரபஞ்ச ஆற்றலும் பஞ்சபூதங்களும் நவக்கோள்களும் எப்பொழுதும் நம்முடைய கர்ம வினைகளை போக்கி நன்மை செய்வதற்கான ஒரு மிகப்பெரிய தீவிர நாட்டத்திலே இயங்கிக் கொண்டே இருக்கும், இறைநிலை உட்படன்னு சொன்னேன். இது ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட். சரிங்களா? அப்ப நீங்க ஏதோ ஒரு பொருள் மேல, ஜடப்பொருள் மேல மனதை வைத்து தியானிக்கல. எல்லாவற்றிற்கும் மூலமாக இருக்கிற பஞ்சபூத சக்திகளின் மேல் அதற்குள்ள உயிராற்றல் இருக்கு, ஆனா வெளிப்படாம இருக்கு. நல்லா புரிஞ்சுக்கோங்க. அதற்குள்ள உயிராற்றல் இருக்கு, ஆனால் வெளிப்படாமல் இருக்கிறது. சரியானுங்களா? சாம்பார்ல இருந்து வாசனை வருமா? வரும். எப்ப வரும்? அது பக்குவப்படும் போது வரும். சரிதானுங்களா? சரியான வெப்பநிலையில சரியான பொருட்களை போட்டு அந்த பக்குவ நிலைக்கு வரும்போது அதுல இருந்து வாசம் வரும். எடுத்தோடனே வாசம் வராது. அப்ப வாசம் இருக்கானா? இருக்கு. அதற்கான சூழல் வர்றப்ப அது வெளிப்படுத்தும். அது போல பஞ்சபூதங்களுக்குள் அபரிமிதமான இறை ஆற்றல் அடங்கி இருக்கிறதுன்னு புரிஞ்சுக்கோங்க. அது பார்க்கறதுக்கு தான் உயிரற்ற பொருள் மாதிரி தெரியுது, ஆனா அதுல இருந்துதான் எல்லா உயிரும் வந்திருக்கு. சரிங்களா? அப்ப அந்த பஞ்சபூதங்கள் இருந்துதான் நாம வந்திருக்கிறோம். நமக்கு எல்லா தேவையும் அதுதான் நிறைவேற்றிட்டு இருக்கு. நான் இன்னொன்னு சொன்னேன், மனம் அப்படிங்கிறது ஒரு காந்த அலை. இது ஒரு சயின்ஸ், இதை கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க. நம்ம எல்லாருமே அணுக்களால் ஆனவர்கள். இது புரியுதான்னு பாருங்க. இந்த பிரபஞ்சத்தில் இருக்கிற எல்லா பொருட்களுமே அணுக்களால் ஆனது. அணுக்கள்னா என்ன? ஆட்டம்ஸ். அதாவது நான் நீருக்கு உதாரணம் சொன்னேன். நீருங்கிறது 2 பங்கு ஹைட்ரஜன், 1 பங்கு ஆக்சிஜன். சரிதானுங்களா? இந்த 3 சேர்ந்ததுன்னா தண்ணி. தண்ணியை சூடுபடுத்தினீங்கன்னா ஹைட்ரஜன் ஆக்சிஜன் பிரிஞ்சு போயிடும், தண்ணி காணாம போகும். அப்ப தண்ணிங்கிறது அணுக்களுடைய கூட்டுங்கிற மாதிரி இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா பொருட்களும், நீங்களும் நானும் கோள்களும் நட்சத்திரங்கள் எல்லாமே அணுக்களோட கூட்டு. அணுக்கள் வேகமாக சுற்றி கொண்டே இருக்கிறது. அப்ப அணுக்கள்ல இருந்து ஒரு ஆற்றல் வெளிவந்து கொண்டே இருக்கிறது. அதைத்தான் காந்த ஆற்றல் என்று சொல்கிறோம். அப்ப பூமியிலிருந்து ஒரு காந்த ஆற்றல் வந்துட்டு இருக்கு, சூரியன்ல இருந்து ஒரு காந்த ஆற்றல் வந்துட்டு இருக்கு, உங்ககிட்ட இருந்து ஒரு காந்த ஆற்றல் வந்துட்டு இருக்கு, எங்கிட்ட இருந்து ஒரு காந்த ஆற்றல் வந்துட்டு இருக்கு. எல்லா பொருள்ல இருந்து ஒரு காந்த ஆற்றல் வந்து கொண்டே இருக்கிறது. அப்ப நம்ம மனம் என்கின்ற ஒரு காந்த ஆற்றலை கொண்டு நீங்க எந்த பொருளை நினைத்தாலும் அது அந்த பொருளினுடைய காந்த ஆற்றலோடு உயிர் கலப்பு பெற்று அதனுடைய தன்மையை எடுத்து கொண்டு நம்மிடம் கொடுத்து விடும். இதைத்தான் இயல்பூக்க நியதின்னு நம்ம பார்த்தோம். எப்பொருளை, எச்செயலை, எக்குணத்தை, எவ்வுயிரை ஒருவர் அடிக்கடி நினைந்தாலும் அப்பொருளின் தன்மையதாய் நினைப்போர் ஆற்றல் அறிவினிலும் உடலினிலும் மாற்றம் காணும். சேருவார் தோஷம். யாரு கூட சேர்றீங்களோ அவங்களோட பழக்கம் நம்ம கிட்ட ஒட்டிக்குன்னு சொல்றோம்ல. அது மாதிரி நீங்க இப்ப பஞ்சபூதங்களையும் நவக்கோள்களோடு அதை நினைத்து நினைத்து அதனோடு ஒன்றி நிற்கும் போது அந்த பஞ்சபூத சக்திகளும் நவக்கோள்களுடைய சக்திகளும் உங்களுடைய சக்தியாக மாற்றம் பெறும். அப்ப இந்த பஞ்சபூத நவக்கோள்களுடைய சக்தி நம்முடைய சக்தியாக மாறிடுச்சுன்னா என்ன பலன் அப்படின்னா, நமது உடலில் இருக்கிற நோய்கள்,
பஞ்சபூத நவக்கோள்களுடைய தாக்கத்தால் தான் நடந்திருக்கும். அவை சீராக்கப்படும். என்ன நோயாக இருந்தாலும் அது சீராக்கப்படும். சரிங்களா? வாழ்க்கையிலே வரக்கூடிய சிக்கல்கள், பிரச்சனைகள் எல்லாமே இந்த பஞ்சபூத நவக்கோள்களுடைய ஆதிக்கத்துல தான் நடக்குது. அப்ப இவை எல்லாவற்றையும் தவிர்ப்பதற்குத்தான் நாம் இந்த தியானத்தை மகரிஷி நமக்கு கொடுத்திருக்கிறாங்க. நான் மீண்டும் சொல்றேன், இது இன்னைக்கு நேற்று உருவாக்கப்பட்ட தியானம் அல்ல. மனிதன் சிந்தனை அறிவு வெளிப்பட்டது முதல் கொண்டு இந்த தியானத்தை அவன் ஏற்றுக்கொண்டிருக்கிறான். சரி, அது தியானமாக செய்யாம இருக்கிறான். நான் முதல்லயே சொன்னேன், நம்ம முன்னோர்கள் எழுந்தவுடனே நிலத்தை தொட்டு வணங்குனாங்க, நீரை தொட்டு வணங்குனாங்க, அடுப்பு நெருப்பை தொட்டு வணங்குனாங்க. சரிங்களா? காற்றை வழிபடுற ஒரு நுட்பமும் நம்ம கிட்ட இருந்தது. பிரபஞ்ச அன்னையாக விண்ணை ஆதி பராசக்தி என்று வணங்குனாங்க. அப்ப நம்ம முன்னோர்கள் மிக தெளிவா இருந்தாங்க. பஞ்சபூத இயற்கை சக்திகளை வணங்கி அவற்றோடு ஒன்றி கலந்திருந்தாங்க. அதுக்கு எந்த காலத்திலையும் தீங்கு விளைவிக்கிற மாதிரி அவங்களுடைய வாழ்க்கையை அமைத்து கொள்ளல. சரியானுங்களா? தனக்கு ஒரு துன்பம் எப்படி வருதோ அதே போலதான் பஞ்சபூதங்களுடைய துன்பத்தை அவங்க உணர்ந்தாங்க. நிலத்தை கெடுப்பதற்கோ, நீரை கெடுப்பதற்கோ, காற்றை கெடுப்பதற்கோ அவங்க எல்லளவும் தயாராக இல்லை. ஏன்னா அந்த பஞ்சபூத சக்திகள் தான் நம்மளை காப்பாத்தி கொண்டிருக்குன்னு அவங்களுக்கு தெரியும். ஆனா இன்னைக்கு மனிதன் விஞ்ஞானம் அப்படிங்கிற அறிவை கொண்டு பஞ்சபூதங்களை சிதைத்து கொண்டிருக்கிறோம். நிலத்தை மலடாக்கி, நீரை சரியானுங்களா சாக்கடையாக்கி, வெப்பத்தை அதிகரித்து, காற்றை விஷவாயுவாக மாற்றி அத்தனை அட்டூழியமும் பண்ணிட்டு இருந்தோம். சரிங்களா? அப்ப பஞ்சபூத சக்திகள் மனுஷனுக்கு மட்டும் உதவுறதில்லை, எல்லா உயிர்கள் 84 லட்சம் உயிர்களுக்கு உதவிட்டு இருக்கு. அப்ப அந்த பஞ்சபூத சக்திகளை நம்ம கெடுத்தோம்னா அத்தனை உயிர்களும் கெடுத்துரும், கெட்டு போயிடும், செத்து போயிடும். இன்னைக்கு நாம பண்ற அட்டூழியத்துல கடல்வாழ் உயிரினங்கள் அத்தனை அழிஞ்சிட்டு இருக்கு. சரிங்களா? சிட்டுக்குருவிகளை கொன்று குவிச்சிட்டு இருக்கிறோம். பல உயிரினங்கள் அழிஞ்சிட்டு இருக்கு இந்த பூமியில. ஏன்னா நாம பண்ற அவ்வளவு தவறு. அதற்கு அந்த இயற்கை கொடுக்கக்கூடிய அடிதான் இயற்கையினுடைய சீற்றங்கள். சுனாமி, பூகம்பம், நிலநடுக்கம், வறட்சி, வெள்ளம், இது எல்லாமே என்னன்னா அந்த இயற்கை நமக்கு கொடுக்கிற பதில் அடி. நீ இயற்கையை துன்புறுத்தினா உன்னை அது துன்புறுத்துங்கிறதுக்கான விஷயம்தான். புரியுதா இல்லைங்களா? அப்ப இந்த பஞ்சபூத சக்தியால தான் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிறோம்ங்கிற முதல்ல ஒரு உணர்வு நமக்கு வரணும். சரியானுங்களா? அப்ப இறைவன் பாருங்க, எல்லாம் வல்ல இறைவன் நாம இறையுணர்வு பெற வேண்டும் என்பதற்காக தானே தன்மாற்றம் அடைந்து நிலமாக வந்திருக்கிறான். நிலமாக வந்ததோடு மட்டும் இல்லாம நம்மை தாங்கி பிடிப்பதோடு மட்டும் இல்லாம நமக்கு உண்ண உணவு நிலத்திலிருந்து தான் வருது. நிலத்திலிருந்து வளர்ற தாவரங்கள், தாவரங்களிலிருந்து கிடைக்கிற உணவுகள், அந்த உணவுகளைத்தான் நாம உணவாக எடுத்து உண்டு வாழ்கிறோம். அப்ப உணவு எதுதான் கொடுக்குது? நிலம்தான் கொடுக்குது. உடை, பருத்தி ஆடைகள் நிலத்திலிருந்து செடி வருது, செடியிலிருந்து பருத்தி பஞ்செடுக்கிறோம், பஞ்செடுத்து நூல் எடுத்து, நூல் எடுத்து ஆடையாக்கி உடுத்துகிறோம். உடை எது கொடுக்குது? நிலம்தான் கொடுக்குது. இருக்கிறக்கு இடம் எது கொடுக்குது? நிலம்தான் கொடுக்குது. அதை எடுத்துதான் கட்டிடமாக கட்டி ஒரு இல்லிடமாக இருப்பிடமாக அமைத்துக் கொள்கிறோம். சரிதானுங்களா? அப்ப அந்த நிலம்தான் நமக்கு பல்வேறு வகையிலே உதவி கொண்டிருக்கிறத நம்ம புரிந்து கொள்ளணும். நிலம் இல்லாம நம்ம எங்க போய் வாழ முடியும்? நம்ம வாழ்க்கை தேவைகளை எப்படி நிறைவேற்றிக் கொள்ள முடியும்? நீங்க செல்போன் வச்சிருக்கிறீங்களா? மண்ணில இருந்து எடுத்ததுதான். டிவி வச்சிருக்கீங்களா? மண்ணில இருந்து எடுத்ததுதான். நீங்க பயன்படுத்துற எல்லா பொருள்களும் மரப்பொருள்கள் அத்தனையும் மண்ணிலிருந்து எடுத்ததுதான். இரும்பு பொருள் அத்தனையும் மண்ணிலிருந்து எடுத்ததுதான். புரியுதுங்களா? அப்ப இந்த மண் நம்மளுடைய வாழ்க்கைக்கு எவ்வளவு பயனுள்ளதா இருக்குதுன்னு சிந்திச்சு பாருங்களேன். மண் இல்லாம நாம உயிர் வாழவே முடியாது. சரியா? மண் இல்லாம நம்ம உயிர் வாழவே முடியாது. அப்ப அந்த மண் யாரு அந்த மண்ணா வந்திருக்காங்கன்னா, எல்லாம் வல்ல இறைவனே அந்த மண்ணா வந்திருக்கான்னு நீங்க புரியணும், உணரணும். உணர்ந்த போது நமது முன்னோர்கள் அந்த மண்ணை பூமாதேவி என்று வணங்கி வாழ்த்தி வழிபட்டு வந்தனர். அப்ப அந்த உணர்வு நிலைக்கு நீங்க வந்தீங்கன்னா அந்த மண்ணினுடைய பெருமை உங்களுக்கு புரியும், மண்ணினுடைய உயர்வு நமக்கு புரியும். சரிண்ணா? அப்ப அந்த மண்ணை நினைந்து மண்ணுடைய பெருமையும் மதிப்பையும் மன விரிவு கொண்டு மதித்து உணர்ந்து போற்றுகின்றோம் அப்படின்னு மகரிஷி சொல்வாங்க. அப்ப எல்லாம் வல்ல இறைவனே மண்ணாக இருந்து நம்மை காப்பாத்திட்டு இருக்கிறான் அப்படிங்கிற ஒரு உணர்வு உங்களுக்கு வந்துருச்சுன்னா அப்ப அதனுடைய மதிப்பும் பெருமையும் உணர்ந்துக்குமா மாட்டுக்குமா? அப்ப அதனுடைய மதிப்பு தெரிஞ்சிருச்சு, அதனுடைய பெருமை தெரிஞ்சிருச்சு. அப்ப அதை நன்றியுணர்வோடு வணங்கக்கூடிய தன்மை நமக்கு வந்துடும்.
அப்புறம் அந்த மண்ணுக்கு நன்றி சொல்றதோடு மட்டும் இல்லாம அந்த மண்ணோடு ஒன்றி கலந்து உயிர் கலப்பு பெறுகிறோம்னு ஒரு வார்த்தை சொல்லுவாங்க. அப்ப நீங்க என்ன பாவிக்கணும் அப்படின்னா, இப்ப தண்ணீர் மண்ணுல ஊத்துனீங்கன்னா அது அப்படியே அந்த மண்ணுக்குள்ள அப்படியே ஊடுருவி உள்ள போய் மண்ணோட மண்ணா இணையும் இல்ல. அப்படி உங்களை நீங்கள் தண்ணீராக மாற்றிக்கொள்ளுங்கள். சரிதானா? இந்த நிலப்பரப்பு இருக்குல்ல, இந்த நிலத்தை 5 வகையான நிலமாக நம்ம முன்னோர்கள் பிரிச்சிருக்கிறாங்க. ஒன்று மலையும் மலை சார்ந்த இடங்கள். சரிதானுங்களா? மிகப்பெரிய மலைகள், தொடர்ச்சி மலைகள் எல்லாம் நீங்க பார்த்திருப்பீங்க. அந்த மலைகள் அப்படியே இமேஜின் பண்ணணும். சரிங்களா? அப்படியே கொஞ்சம் கீழே வந்தா காடுகள், காடு சார்ந்த இடங்கள். மலையும் மலை சார்ந்த இடங்களை குறிஞ்சி என்று சொல்றோம். நீங்க படிச்சிருப்பீங்க. நிலங்கள் குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை என்று 5 வகையான நிலங்களை நம் முன்னோர்கள் பிரிச்சாங்க. அதுல மலையும் மலை சார்ந்த இடங்கள்ல இருக்கிறது குறிஞ்சி. அது கீழே அப்படியே கொஞ்சம் இறங்கி வந்தீங்கன்னா காடு சார்ந்த இடங்கள், அடர்ந்த காடுகளை நீங்க அப்படியே அகக்காட்சியா பார்த்து அந்த காடுகளோடு அப்படியே இணைஞ்சு உயிர் கலப்பு பெற்று நிக்கணும். சரிதானுங்களா? அது முல்லை. சரிங்களா? மருதம் அப்படிங்கிறது என்ன? இன்னும் கீழே இறங்கி வந்தீங்கன்னா வயல்வெளிகள். நீங்க பார்த்திருப்பீங்க நிறைய இடங்கள்ல, ஊர்கள்ல போறப்ப அப்படியே பச்சை பசேல்னு பூமிக்கே ஒரு போர்வை போத்தியது போல அந்த வயல்வெளி இருக்கும். அப்ப அந்த வயல்வெளி அப்படியே பார்க்கணும், அதனோட அப்படியே ஒன்றி கலந்து நிக்கணும். இது மருதம். நெய்தல்னா கடலும் கடல் சார்ந்த இடங்களும், கடலோரத்தில் இருக்கிற நிலப்பரப்புகள், அந்த படகோட்டிகளுடைய இல்லங்கள், அதெல்லாம் நீங்க பார்த்திருப்பீங்க இல்லையா? அந்த பகுதிகளை என்னன்னு சொல்றாங்க? நெய்தல் அப்படின்னு சொல்றாங்க. பாலை அப்படிங்கிறது பாலைவனம். பாலைவனம் நீங்க பார்த்திருப்பீங்க. சகாரா பாலைவனம், அப்படியே மணல் மேடுகள், மணல் அப்படியே காற்றுல மணல் பறக்கிறது, இதெல்லாம் நீங்க அப்படியே பாவனை செய்து நீங்க என்ன உணரணும்னா, இந்த நிலம்தான், அந்த நிலத்துக்குள்ள இருக்கிற சக்திகள் தான் நம்ம வாழ்க்கைக்கு அடிப்படை ஆதாரமாக இருக்கிறது. அந்த நிலத்திலிருந்து வந்த உணவை எடுத்துதான் நான் சாப்பிட்டு என்னுடைய உடம்பு இவ்வளவு பெருசா இருக்கு, உயிர் ஆற்றலா இருக்கு, ஜீவகாந்த ஆற்றலா இருக்கு. அப்ப நிலத்தை நம்ம நன்றி உணர்வோடு வணங்கணும் அப்படிங்கிற ஒரு புரிதல் வந்துச்சுன்னா, நீங்க என்ன பண்ணுங்க, உங்களை நீரை போல பாவித்து கொண்டு, உதாரணத்துக்கு நீங்க நீரா இருக்கிறீங்கன்னு நினைச்சுக்கோங்களேன். அப்படியே எல்லா இடத்துலயும் மண்ணில் அப்படியே விழுந்தீங்கன்னா என்ன ஆகும்? அந்த மண்ணுக்குள்ள அப்படியே அது உள்ள போகுமா, ஊடுருவி அப்படி மண்ணோட மண்ணாக ஒன்றி கலந்து உயிர் கலப்பு பெறணும். நீங்க மண்ணோட மண்ணா கரைஞ்சு நிக்கணும். சரிங்களா? அப்ப நீங்க வேற, மண்ணு வேற அல்ல. நாமே மண்ணாக, மண்ணே நாமாக மாறி நிற்கிற ஒரு தன்மை உங்களுக்கு பிடிபடும். உணரவே முடியும் உங்களால. மண்ணினுடைய தன்மையை உங்களால உணர முடியும். அப்ப என்ன நடக்கும்னா, நீங்க அந்த மண்ணோட ஒன்றி கலந்து நிக்கிறப்ப நம்ம கிட்ட இருக்கிற அந்த பாவ வினை பதிவுகள் இருக்கு பாத்தீங்களா, அது இந்த மண்ணோடு மண்ணாக ஒன்றி கலப்பதாக நீங்க நினைக்கணும். இது மிகப்பெரிய ஒரு நுட்பம். ஏன்னா மண்ணுக்கு என்ன ஒரு தன்மை இருக்குதுன்னா, எந்த விஷத்தை கொடுத்தாலும் வாங்கி மண்ணை மக்க வச்சிரும். மக்கி அதை நல்லதா மாத்திரும். மண்ணுக்கு இருக்கிற ஒரு மிகப்பெரிய ஆற்றல், கெட்ட விஷத்தை கூட நீங்க போட்டீங்கன்னா அது கொஞ்ச நாள்ல மக்கி அதை நல்லதா மாத்திரும். இது மண்ணினுடைய தன்மை. அழுகி போனதை போட்டீங்கன்னா கூட அதை உரமா மாற்றி சக்தியா மாற்றிடும். மண்ணிற்கு அபரிமிதமான சக்தி இருக்குது, சாதாரணமா நினைச்சிடாதீங்க அந்த மண்ணை. அப்ப அந்த மண்ணோட ஒன்றி கலந்து நின்று என்னுடைய கர்ம வினைகள் எல்லாம் மொத்தமா மண்ணே நீ வாங்கிக்கோ, வாங்கி அதை கரைச்சிரு, அதை தூய்மையா மாத்திருன்னு சொல்லி கொடுத்தீங்கன்னா உங்க வினைகள் எல்லாவற்றையும் எடுத்துரும். மண்ணிற்கு அப்படி ஒரு அபரிமிதமான சக்தி இருக்கு. அது போக உங்ககிட்ட இருக்கிற தெய்வீக தன்மையெல்லாம் என்கிட்ட கொடுன்னு சொன்னீங்கன்னா அது கொடுக்கும். மண்ணுகிட்ட என்னென்னவெல்லாம் இருக்கு? உயிர்களை தோற்றுவிக்கக்கூடிய தன்மை. மண்ணுல கோடிக்கணக்கான உயிர்கள் இருக்கு. அந்த உயிர்களை தோற்றுவித்து காக்கக்கூடிய தன்மை அது மண்ணினுடைய தன்மை. இன்னும் பொறுத்தார், பொறுமைக்கு உதாரணம் எது? பூமி தானே. சரிதானுங்களா? பொறுமைக்கு உதாரணமாக நம்ம பூமியை தான் சொல்றோம். சரிங்களா? அப்ப அந்த பொறுமை அப்படிங்கிற தன்மை, அகழ்வாரை தாங்கும் நிலம் போல என்று சொல்கிறார். வெற்றவனையே அது தாங்கிட்டு நிக்குதுன்னா அது எவ்வளவு பொறுமையா இருக்கு பாருங்க. அப்ப அது போல அந்த மண்ணினுடைய தன்மை பொறுமை.
மண்ணினுடைய தன்மை உயிர்களை நேசித்து உயிர்களை வாழ வைப்பது, உயிர்களுக்கு வாழ்விடமாக இருப்பது, உயிர்களுக்கு தேவையான ஆற்றலை கொடுப்பது, சரிங்களா, தீயவற்றை சிதைத்து நல்லவையாக மாற்றுவது. இப்படி பல தன்மைகள் அந்த மண்ணுக்கு இருக்கு. அப்ப அந்த மண்ணோட நீங்க நிற்கும் போது அந்த மண்ணுடைய தன்மை உங்களுடைய தன்மையா மாறும். இதெல்லாம் மிகப்பெரிய நுட்பங்கள். ஏதோ சும்மானு இருக்கக்கூடாது இந்த இதை, சரிங்களா. அதே போல இந்த மண்ணை நீங்க பார்க்கிறப்ப மண்ணாக பார்க்காம எல்லாம் வல்ல இறைவனே இந்த மண்ணாக மாறி இருக்கிறான் அப்படின்னு நீங்க பார்க்கணும். மண்ணுதான் இறையாற்றலே மண்ணாக மாறி என்னை காப்பாத்திட்டு இருக்கு. இறையாற்றல் நேரா வந்து நம்மை காப்பாற்ற முடியாது. அப்ப மண்ணா மாறி நின்று என்னை காத்துட்டு இருக்குது, சரிங்களா. அப்ப இந்த மண், அந்த மண்ணாலும் அந்த மண்ணிலிருந்தும் நமக்கு என்ன வேணும்? காப்பு வேணும். இரவும் பகலும் எல்லா நேரங்களிலும் எல்லா இடங்களிலும் எல்லா தொழில்களிலும் காப்பு பெறுவோம். அப்ப நம்மை சுற்றி அந்த மண்ணுடைய சக்தி ஒரு ஸ்ட்ராங்கா ஒரு அரண் போல இருப்பதாக நீங்க பாவித்துக் கொள்ளணும், சரிங்களா. இந்த மண்ணினுடைய ஆற்றல் நம்மளை சுற்றி ஒரு அரண் போல இருக்கிறது மாதிரி. அதுக்கு உதாரணம் எப்படின்னா, நீங்க அந்த மிகப்பெரிய மண்ணு இல்லையா, பூமி உருண்டை இருக்கு இல்லையா, அந்த மண்ணினுடைய மையத்துல நீங்க போய் உட்கார்ந்துட்டு இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க. இப்ப உங்களை சுற்றி மிக பிரம்மாண்டமான அந்த நிலப்பரப்பு இருக்குது. இப்ப எதையாவது உங்களை வந்து தாக்க முடியுமா? சரியான எல்லாத்தையும் அது வந்து தடுத்துரும் இல்லையா. அப்ப அந்த மண்ணு உங்களுக்கு ப்ரொடெக்ஷனா இருக்கிற மாதிரி நீங்க வந்து ஃபீல் பண்ணணும். எப்படி அருள் காப்புல இறை ஆற்றல் உங்களுக்கு ப்ரொடெக்ஷனா இருக்குதுன்னு ஃபீல் பண்ணீங்களோ, அப்படி இந்த மண்ணு உங்களுக்கு ப்ரொடெக்ஷனா இருக்குதுன்னு நீங்க ஃபீல் பண்ணணும். அதே போல இந்த மண்ணை பயனுள்ள முறையிலே வாழ்க்கையில் பயன்படுத்தி கொள்ளத்தக்க விஞ்ஞானத்தை வளர்த்து கொள்வோம் அப்படின்னா அது ஒரு வார்த்தை. அது அந்த தவத்துல வரக்கூடிய ஒரு வார்த்தை. மகரிஷி அவங்க அதுக்கு ஒரு எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துட்டு வருவாங்க அந்த தவத்துல. அப்ப மண்ணை பயனுள்ள முறையிலேனா இந்த தெய்வீகமான மண்ணை நான் நல்ல விஷயத்திற்கு மட்டுமே பயன்படுத்துவேன். அந்த மண்ணை கெடுப்பதற்கான ஒரு செயலை நான் செய்ய மாட்டேன். இன்னைக்கு பாலித்தீன் வரைக்கும் யூஸ் பண்றோம் மண்ணை கெடுக்கிறதுக்கு, சரிங்களா. நல்லா புரிஞ்சுக்கோங்க, மண்ணாலதான் நாம் இருக்கிறோம், நம்மளால மண் இல்லை, சரியானுங்களா. நிலத்தை அழிச்சோம்னா தீங்கு நமக்கு தான். பஞ்சபூத சக்தியாலதான் நாம உயிர் வாழ்ந்துட்டு இருக்கிறோம், நல்லா புரிஞ்சுக்கணும். நீர் கெட்டா நீருக்கு எந்த விதத்திலையும் பாதிப்பு இல்லை, நமக்கு தான் பாதிப்பு. காற்றை கெடுத்தோம்னா காற்றுக்கு எந்த விதத்திலையும் பாதிப்பு இல்லை, நமக்கு தான் பாதிப்பு. அப்ப அந்த அறிவு நமக்கு வரணும். அப்ப மண்ணை நான் கெடுக்க மாட்டேன், சரி. நான் கண்ட உரங்களை போட்டு நான் மண்ணை கெடுக்க மாட்டேன். நீங்க விவசாயம் பண்ணீங்கன்னா இன்னும் பல ரசாயனங்களை கொடுத்து மண்ணை நான் கெடுக்க மாட்டேன், சரி. திருப்பூர் டையிங் ஃபேக்டரியில என்ன பண்றாங்க, பெரும்பாலும் இப்ப குறைஞ்சிருச்சு. முதல்ல அந்த மண்ணை நீர்ல கலந்து அந்த மண்ணை எல்லாம் மலடாக்கிட்டோம் நம்ம. அதனுடைய வலிதான் இன்னைக்கு நம்ம அனுபவிச்சுட்டு இருக்கிறோம், சரிதானுங்களா. அந்த பிளாஸ்டிக் எல்லாம் பயன்படுத்தி மண்ணை ஒரு 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 உயிரற்ற ஒரு பொருளாக நம்ம மாற்றி கொண்டு இருக்கிறோம். அப்ப அந்த மண்ணை வந்து நம்ம நல்ல முறையில பயன்படுத்திக்கணும்னு ஒரு சங்கல்பம் எடுத்துக்கிட்டு மண்ணின் மீது மலம் செலுத்தி தவம்னா அந்த மண்ணோடு மண்ணை அப்படியே ஒன்றி கலந்து கொஞ்ச நேரம் நின்னீங்கன்னா அந்த மண்ணினுடைய ஆற்றல் எல்லாம் உங்களுக்குள்ள வரும். உங்ககிட்ட இருக்கிற தேவையற்ற சக்தி எல்லாம் வெளியே போகும். உங்க உடல்ல இருக்கிற மண்ணினுடைய ஆற்றல் அபரிமிதமா அதிகரிக்கும். நீங்க நல்ல தியானம் பண்ற அடுத்தடுத்த லெவல்ல தியானம் பண்ண வந்துட்டீங்கன்னா மண்ணினுடைய மையம் மூலாதார மையம் இயக்கத்திற்கு வரும், சரிதானுங்களா. மண்ணினுடைய புலன் மூக்கு அப்படிங்கிற புலன்ல இருக்கிற தீமைகள் எல்லாமே விலகி போகும். இப்படி பல நன்மைகள் கிடைக்கும், ஓகேங்களா. சரி, ரெண்டாவது நீர். இந்த பூமியில 72 பங்கு நீர் இருக்குங்க. நம்ம உடம்புலயே 72 பங்கு நீர் இருக்கு, சரிங்களா. நீர் அப்படிங்கிறது மிக பிரம்மாண்டமான ஒரு சக்தி கொண்ட ஒரு இறை சக்தி. இறைவனை நீராக மலர்ச்சி பெற்று பாருங்க, அந்த நீண்ட கடல் பரப்பை நீங்க பாருங்க, 72 பங்கு அந்த நீர் இருக்கு. அந்த சூரிய ஒளியினுடைய வெப்பத்தால் அந்த நீர் அப்படியே ஆவியாகி மேலே சென்று அவை மேகங்களாகி காற்றினால் அடித்து செல்லப்பட்டு அந்த மேகங்கள்லிருந்து ஆங்காங்கே மழையாக பொழிந்து அந்த மழை நீர் தான் அப்படியே ஓடி வரும்போது ஆறுகளாக, அருவிகளாக, ஓடைகளாக, அவை தேங்கி நிற்கும் போது ஏரிகளாக, குளங்களாக, சரிதானுங்களா.
அப்படியே வரும்போது கிணற்று நீராக, நிலத்தடி நீராக, இத்தனையுமா அந்த நீர் என்ற இறை ஆற்றல் தான் வந்து இங்க வாழ்ற உயிர்களுக்கு சக்தி அளிக்குது. நம்ம குடிக்கிற தண்ணியா மட்டும் இல்லாம உணவு, தாவரம் உருவாகணும்னா தண்ணி வேணுமா இல்லையா? சரிதானுங்களா? அப்ப அந்த நீரினுடைய பெருமையை உணர்ந்த வள்ளுவர் அந்த அதிகாரத்தை 2வது அதிகாரத்திலேயே வைக்கிறார் பாருங்க. வான் சிறப்புன்னு வைக்கிறார். நீரின்றி அமையாது உலகு என்று பேசுகிறார். நீர் இல்லாட்டி நம்ம என்ன ஆகும் யோசித்து பாருங்க. பூமி அழிஞ்சு போயிடும் நீர் இல்லைன்னா. நீர் 72 பங்கு இருக்கிறதுனாலதான் நாம இங்க உயிர் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். அப்ப அந்த நீர் நமக்கு குடிக்கிறதுக்கு தண்ணியாக, இன்னும் நம்ம பயன்படுத்துற அத்தனை பொருட்களிலும் அந்த நீரினுடைய ஆற்றல் இருக்கு. உணவை சமைக்கணும்னா நீரினுடைய சக்தி வேணும். உணவு இயற்கையில உருவாகணும், தாவரம் உருவாகணும்னா நீரினுடைய சக்தி வேணும். புரியுதுங்களா? அந்த நீரினுடைய ஆற்றல் பல விதங்களிலே நமக்கு நன்மையை கொடுத்து கொண்டிருக்கிறது அப்படிங்கிறத உணர்ந்து, சரிங்களா, எல்லாம் வல்ல இறைவனே அந்த நீராக மாற்றம் பெற்றிருக்கிறான். மாற்றம் பெற்று நம்மை ஆக்கவும் காக்கவும் செய்து கொண்டிருக்கின்ற மேன்மையை நாம் உணர்ந்து கொண்டு அந்த நீரினுடைய மதிப்பையும் பெருமையும் மன விரிவு கொண்டு மதித்து உணர்ந்து போற்றி நன்றியுணர்வோடு அதை வணங்குறோம். அதனால நம்ம முன்னோர்கள் அந்த நீரை எப்படி பூமியை பூமாதேவின்னு வழிபட்டாங்களோ, நீரை வருண பகவான் அப்படின்னு சொல்லி நம்ம முன்னோர்கள் வழிபட்டு வந்தாங்க. அதனாலதான் இன்னைக்கும் நம்ம கங்கை வந்து நம்ம வந்து புனித நீராக, அனைத்து ஆறுகளையும் புனித நதிகளாக ஏன் நம்ம பார்க்கிறோம்னா, நீர் என்பது மிக அற்புதமான ஒரு விஷயம். நீர் இல்லைன்னா நம்மகிட்ட வந்து வாழ்க்கையே கிடையாது. அத்தனை நாகரீகங்களும் வளர்ந்தது அந்த ஆற்றங்கரை ஓரங்களில் தான். நீர் தான் அதுக்கு மிக முக்கியமா இருக்குது. சரிதானுங்களா? அப்ப அந்த நீரை நன்றியுணர்வோடு வணங்கணும். சரிங்களா? மானசீகமாக தொட்டு நீங்க வணங்கலாம். தவத்திலேயே மானசீகமாக அந்த நீரை தொட்டு நீங்க வணங்கலாம். சரிங்களா? அப்ப எல்லா உயிர்கள்லையும் அந்த நீர் இருக்கிறத பார்க்கலாம். தாவரங்கள் அந்த நீர் இருக்கிறத பார்க்கலாம். சரிதானுங்களா? அப்ப அந்த நீரோடு ஒன்றி கலந்து உயிர் கலப்பு பெறுவோம்னா நான் என்ன பண்ணுவோம்னா, அப்படியே உங்களை கடலுக்குள்ள அப்படியே கூட்டிட்டு போவேன். இந்த தவத்துல நீங்க அப்படியே கடலுக்குள்ள அப்படியே நடந்து உள்ள வந்து கடலினுடைய மையத்துல உட்கார்றீங்கன்னு வச்சுக்கோங்க. உங்களை சுற்றி எப்படி நீர் இருக்கும் அப்படியே ஒரு இமேஜின் பண்ணி பாருங்க. ஒரு பிரம்மாண்டமான நீர் பரப்பு, ஆழ்ந்து அகன்று விரிந்து அந்த கடலினுடைய மையத்துல நீங்க உட்கார்ந்துட்டு இருக்கீங்க. சரிதானுங்களா? இப்போ நம்ம உடல் முழுக்க அணுக்களால் ஆனதுன்னு தானே சொன்னோம். நீங்க எல்லா பஞ்சபூதத்துக்கும் இதை பயன்படுத்தலாம் இந்த நுட்பத்தை. இப்போ உங்க உடல்ல இருக்கிற அணுக்களை எல்லாம் அப்படியே பிரித்து அந்த நீரோடு நீராக அப்படியே கலக்க முடியுமானா கலக்க முடியும். நீங்க இப்போதைக்கு இமேஜினா தான் பண்ணுவீங்க, பண்ணுங்க, தப்பில்லை. சரிதானா? உங்க உடல்ல இருக்கிற அணுக்களை எல்லாத்தையும் அப்படியே பிரித்து அப்படியே அந்த நீரோடு நீராக கலந்துருங்க. அப்படின்னா நீங்க அப்படி நினைச்சீங்கன்னா போதும், நீங்களும் அந்த நீரும் இரண்டரை கலந்து ஒன்றி விடுவீங்க. அப்ப நீரோடு ஒன்றி கலந்து உயிர் கலப்பு பெற்றுவோம். அந்த நேரத்துல இயற்கையா என்ன நடக்கும்னா, நம்முடைய கர்ம வினைகள் எல்லாமே அந்த நீர்ல வந்து போறக்க ஆரம்பிக்கும். நீரினுடைய தெய்வீக தன்மை, நீருக்கு எவ்வளவு தன்மை இருக்கு யோசித்து பாருங்க. சரிதானுங்களா? வெப்பத்தை சமன் செய்யக்கூடிய தன்மை. சரிதானுங்களா? எல்லா சென்ற இடத்திலெல்லாம் செழிப்பை ஏற்படுத்தக்கூடிய தன்மை, உயர்வை ஏற்படுத்தக்கூடிய தன்மை, உயிர்களை வாழ வைக்கக்கூடிய ஒரு தன்மை. எந்த ஒரு பெரிய பிரச்சனை அதை எதிர்கொண்டாலும் சரியான அது வளைவு நெளிவோடு அந்த பிரச்சனையை சமாளித்து செல்லக்கூடிய தன்மை. இன்னும் கரடு முரடான கற்களை கூட மென்மையான கூழாங்கல்லாக மாற்றக்கூடிய தன்மை. சரிதானுங்களா? அப்ப அந்த நீரினுடைய சக்தி உங்களுக்குள்ள வந்துருச்சுன்னா ஒரு அபரிமிதமான ஆற்றல் நமக்கு கிடைக்கும். சரிதானுங்களா? உயிர்களை உய்விக்கக்கூடிய தன்மை நமக்கு வந்து இயல்பாகவே மலர்ச்சி பெறும். சரிங்களா? அந்த நீரினுடைய தன்மையெல்லாம் நமக்கு வர்றதை நீங்க பாவித்து கொள்ளணும். நல்லா புரிஞ்சுக்கோங்க. நாம இருக்கிற சைஸ் எவ்வளோ, இந்த பிரபஞ்சத்துல நீர் அல்லது இந்த பூமியில நீரினுடைய சைஸ் எவ்வளோனா ஒரு பல கோடியில ஒரு துளிதான் நம்ம. அப்ப நம்ம உடம்புக்குள்ள இருக்கிற தண்ணி ரத்தம் வந்து 5 லிட்டர் இருக்குது, 6 லிட்டர் இருக்குதுன்னு சொல்றோம். ஆனா கடல்ல 1000 கோடி லிட்டர் இருக்கும். அங்க அத்தனை தண்ணி இருக்கு. அப்ப நீங்க உங்க மனதை கொண்டு அந்த பிரம்மாண்டமான நீரோடு இணையும் போது
அந்த நீரினுடைய ஆற்றல் நம்முடைய உடலில் இருக்கிற நீரினுடைய ஆற்றலோடு இணைந்து கொள்ளும். அப்ப நம்ம உடம்புல வாழ்க்கையில வரக்கூடிய பிரச்சனைகள்ல நீரினுடைய தேவை ரொம்ப ரொம்ப குறைவு. புரியுதா நான் என்ன சொல்ல வரேன்னு? சரிங்களா? நம்ம கிட்ட இருக்கிற நீர் கம்மிங்க. இந்த இந்த பிரபஞ்சத்தில் இருக்கிற நீர் அபரிமிதமானது. அப்ப அத்தனை ஆற்றல் உங்களுக்கு வந்தா உங்களுக்கு எவ்வளவு நன்மை நடக்கிறது. அப்ப அந்த நீரோடு ஒன்றி கலக்கணும். அப்படியே நீரோட ஆவியாகி, அப்படியே மேகமாகி, அப்படியே மழையா பெய்ந்து, அப்படியே ஆறு ஓடையா மாறி மறுபடியும் போய் கடல்ல சங்கமித்துக் கொள்ளும் அந்த நீர். அதுதான் வாழ்க்கையினுடைய சூத்திரம். இறைநிலையிலிருந்து தோன்றிய நாம் பல ஜென்மங்களாக பல மாற்றம் பெற்று மீண்டும் இறைநிலையை நோக்கி செல்வது நம்முடைய இயல்பு. அது போல அந்த கடலிலிருந்து தோன்றிய அந்த நதி நீர் மீண்டும் கடலில் கடந்துதான் தன்னுடைய ஓட்டத்தை நிறுத்தி கொள்ளும். அப்படி நாமும் நம் மூலத்தோடு இணைவதற்கான ஒரு ஆற்றலை அந்த நீர் நமக்கு வழங்கும். சரியாங்களா? எதை தடுத்தாலும் அதை நிறுத்த முடியாது. நல்லா புரிஞ்சுக்கோங்க. அப்ப அந்த நீரினோடு ஒன்றி கலந்து உயிர் கலப்பு பெறுகிறோம். எல்லாம் வல்ல இறைவனே நீராக மலர்ச்சி பெற்றிருக்கிற தன்மையை உணர்ந்து கொள்கிறோம். நீரினாலும் நீரிலிருந்தும் காப்பு பெறுகிறோம். உங்களை சுற்றி அப்படியே அந்த நிலம் சக்தி இருக்கிற மாதிரி நீர் சக்தி, அதுக்கு மேல ஒரு பிரம்மாண்டமான நீர்ப்பரப்பு உங்களை சுற்றி ஒரு காப்பாக இருப்பது போல நீங்க நினைத்து கொள்ளுங்க. சரிங்களா? அப்ப அந்த நீரை பயனுள்ள முறையில பயன்படுத்தக்கூடிய வகையில நம்முடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்ளணும். நீரை எக்காரணம் கொண்டு வீணாக்க கூடாது. சரிங்களா? ஏதோ கிடைக்குது, பணம் இருக்குது, மோட்டர் போட்டா தண்ணி வருது, நீரை வீணாக்குனீங்கன்னா அது அத்தனைக்குமான தண்டனையை நாம அனுபவிக்க வரும். நமது சந்ததி அனுபவிக்கும். சரிங்களா? அதனால நீரை எக்காரணம் கொண்டும் வீணாக்க கூடாது. அதெல்லாம் இறை சக்திங்க. புரியுதா இல்லைங்களா? இறை சக்தி அதெல்லாம். அதை நம்ம வீணாக்குனுடைய நோக்கம் தான் இன்னைக்கு நீரையே காசு கொடுத்து வாங்குற அளவுக்கு நமக்கு சூழல் இயற்கையில ஏற்படுத்தி இருக்கு. சரிதானுங்களா? அப்ப நீரை தெய்வீகமான நீர், புனிதமான நீர், நம்ம கர்ம வினைகளை எல்லாம் போக்கக்கூடிய நீர். புரியுதா இல்லைங்களா? நம்மை காக்கக்கூடிய அந்த நீரை நல்ல விதத்துல பயன்படுத்தணும். அப்ப நீரின் மேல் தவம் செலுத்தணும்னா நீங்க நீரோட ஒன்றி கலந்து நிக்கணும். மூன்றாவது நெருப்பு. நெருப்புன்னா என்னன்னா புரிஞ்சுக்கோங்க. இந்த பூமி இருக்குல்ல, பூமி 1000 மைல் வேகத்துல சுத்திட்டு இருக்கு. 1000 மைல் வேகத்துல பூமி சுத்திட்டு இருக்கா? எந்த ஒண்ணு சுத்தும் போதும் கெட்டியான பொருள் மையத்துக்கு போகும். நல்லா புரிஞ்சுக்கோங்க. கெட்டியான பொருள் மையத்துக்கு போகும். உதாரணத்துக்கு நீங்க ஒரு பக்கெட்ல தண்ணியை சுத்தி விடுங்க. உள்ள ஒரு மண்ணு கொஞ்சம் கொட்டுங்களேன். ஒரு கையில ஒரு கைப்பிடி மண்ணை தூக்கி அதுக்குள்ள போட்டீங்கன்னா அந்த சுத்துற தண்ணிக்குள்ள மண் அப்படியே கீழே போகும், அடியில போகும். அது நீங்க சுத்த சுத்த அதனுடைய மையத்துல போய் குவியும். பார்த்துருக்கீங்களா? இல்லாட்டி யாரும் பார்த்தது இல்லைன்னா இன்னைக்கு அதை எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி பாருங்க. தண்ணியை சுத்த விட்டுட்டு மண்ணை அள்ளி தூக்கி உள்ள போட்டீங்கன்னா மண்ணு உள்ள போய் மையத்துக்கு போய் நிற்கும். இது இயற்கையினுடைய நியதி. அப்ப இந்த பூமியில் இருக்கிற கெட்டியான அணுக்கள், கனத்த அணுக்கள் எல்லாம் எங்க போய் குவியும்? பூமி 1000 மைல் வேகத்துல சுத்துறப்ப அதனுடைய மையத்துக்கு போகும். அப்ப அந்த பூமியினுடைய மையத்துல இந்த கனத்த அணுக்கள் ஒண்ணு சேர 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 அங்க ஒரு நெருப்பு உருவாயிரும். அணுக்கள் கூட கூட வெப்ப சக்தி அதிகரிக்குங்க. இது இயற்கை நியதி. ஒரு ரூமுக்குள்ள நீங்க ஒரு 10 பேர் இருக்கிறீங்கன்னா ஃப்ரீயா இருப்பீங்க. 100 பேர் அந்த ரூமுக்குள்ள அடைச்சா ஹீட் ஆயிருது இல்ல, புழுக்கம் வருது இல்ல. அது மாதிரி பூமியினுடைய மையத்திலே அந்த அணுக்கள் அதிகரிக்க அதிகரிக்க அங்கு ஒரு அணு சிதைவு ஏற்பட்டு ஒரு நெருப்பு உருவாகி கொண்டே இருக்குது. நீங்க நினைக்கிற மாதிரி உங்க அடுப்புல இருக்கிற நெருப்பு மாதிரி அங்க நெருப்பு இல்லை. நெருப்பு எவ்வளவு பெருசு இருக்கு தெரியுமா? 3000 மைல் சுற்றளவுக்கு இருக்கு நெருப்பு. புரியுதான்னு பாருங்க. அதாவது இந்த பூமி 25,000 மைல் சுற்றளவு இருக்கு. சரிதானுங்களா? இந்த பூமியோட விட்டம்னா தெரியுமா உங்களுக்கு? பூமியினோட மேல் பகுதியிலிருந்து கீழ்ப்பகுதி வரைக்கும் நேரா நடுவுல ஒரு கோடு போட்டீங்கன்னா அது விட்டம்னு பேரு, அகலம். சரிங்களா? பூமி இப்ப நீங்க இருக்கிற இடத்துல இருந்து நேரா ஒரு ஓட்டை போட்டு நேரா உள்ள போய் அந்த பக்கம் பூமியினோட ஓட்டை போட்டு வெளியே வந்தோம்னு வச்சுக்கோங்க. எவ்வளவு தூரம் இருக்கும்னா 8000 மைல் இருக்குதுன்னு சொல்றாங்க. 8000 மைல் இருக்கு. புரியுதா? 8000 மைலா 8000 கிலோமீட்டரா? 25,000 மைல். அது கணக்கு போட்டா வரும். 8000 கிலோமீட்டர் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க, உதாரணத்துக்கு வச்சுக்கோங்க. இதுல
நீங்க மேல இருந்து கீழே போட்ட ஏதோ ஒரு படத்துல விவேக் இந்த பக்கம் இருந்து போட்ட போட்டுட்டு போய் அந்த பக்கம் வெளியே வருவார். அப்படியெல்லாம் வர முடியாது. ஏன்னா நீங்க மேல இருந்து ஒரு 2500 கிலோமீட்டர் உள்ள போனீங்கன்னாவே உள்ள வந்து நெருப்பு தான் இருக்குது பூமியினோட மையத்துல. சரிங்களா? எவ்வளவு 3000 கிலோமீட்டர் சரௌண்டிங்க்கு மிகப்பெரிய நெருப்பு இந்த பூமிக்குள்ள எரிஞ்சிட்டு இருக்குங்க. சாதாரணமா நினைச்சிடாதீங்க. 3000 கிலோமீட்டர்னா எவ்வளவு பெருசுன்னு நீங்க யோசிச்சு பாருங்க. இங்க இருந்து உங்க ஊர்ல இருந்து ஒரு பக்கத்தால ஒரு ஊருக்கு 100 கிலோமீட்டர்னா 50 கிலோமீட்டர்னா அந்த மாதிரி 3000 கிலோமீட்டர் சரௌண்டிங்க்கு ஒரு பெரிய நெருப்பு இந்த பூமிக்குள்ள எரிஞ்சிட்டே இருக்கு. என்ன சார் இவ்வளவு பெரிய நெருப்பு உள்ள எரிஞ்சிட்டு இருக்கா? ஆமா, அதுக்கு மேல 2500 கிலோமீட்டர் சரௌண்டிங்க்கு இந்த நிலப்பரப்பு சுற்றி இருக்கு. அந்த நெருப்பினுடைய சக்தி மேல வர்றதுனாலதான் நம்மளால பூமியில உயிர் வாழ முடியுது. இல்ல அந்த நெருப்பு மட்டும் இல்லைன்னு வச்சுக்கோங்க, என்ன ஆகும்? பகல் நேரத்துல சூரியனுடைய வெப்ப சக்தியால நம்ம உயிர் வாழ்றோம், இரவு நேரத்துல நம்ம எல்லாம் விரைச்சு செத்து போயிடும். பூமி இப்படி ரொட்டேட் பண்ணி திரும்புறப்ப சூரிய ஒளி படாதப்ப அந்த குளிர்ல நம்ம எல்லாம் இறந்துருவோம். இந்த பூமிக்கு மையத்துல நெருப்பு மட்டும் இல்லைன்னா அந்த வெப்ப சக்தி தான் இந்த பூமி முழுக்க பரவி, சரிதானுங்களா, அங்க வாழ்ற உயிர்களுக்கு எல்லா ஆற்றலையும் அளித்து கொண்டிருக்கிறது. சரிங்களா? இப்போ அந்த இறைவனே அந்த நெருப்பாக மாறி நம்ம உடல்ல வெப்ப ஆற்றலா இருக்கிறான். சரி, அந்த வெப்ப சக்தி மட்டும் இல்லைன்னா நமக்கு உணவு கிடைக்காது, நம்ம வாழ்க்கைக்கு தேவையான வசதிகள் எதையுமே பெருக்க முடியாது. சூரியன் இல்லைன்னா தாவரம் இல்லை. சரிதானுங்களா? எப்படி நிலத்திலிருந்து தாவரம் வருதோ, தாவரம் வர்றதுக்கு சூரியனும் வேணும், தண்ணியும் வேணும், காற்றும் வேணும், மண்ணும் வேணும், விண்ணும் வேணும். பஞ்சபூதமும் இருந்தா தான் தாவரம் வரும். தாவரத்துல இருந்துதான் உணவு, உணவுல இருந்துதான் அத்தனையும் நடக்குது. அப்ப அதுக்குள்ள பஞ்சபூத சக்தி இருக்குதுன்னு புரிஞ்சுக்கோங்க. சரிங்களா? நம்ம உடம்புல டெம்பரேச்சர் நெருப்பு எச்சாயிடுச்சு கம்மியாயிடுச்சுன்னா உடம்புல ஜன்னி வந்துருச்சு, காய்ச்சல் வந்துருச்சு, உயிர் வாழ முடியாதுன்னு பேசுறோம். அப்ப நெருப்பினுடைய முக்கியத்துவம் என்னன்னு நீங்க புரிஞ்சுக்கணும். நெருப்பு இல்லாம போச்சுன்னா என்ன ஆகும்? குளிர்ச்சியாய் எல்லாரும் செத்துருவோம். சரிங்களா? அப்ப இறைவனே அந்த வெப்ப சக்தியாக மாறி நம்மை காத்து கொண்டிருக்கிறான் அப்படிங்கிறத உணர்ந்து கொண்டு அந்த நெருப்பை நன்றியுணர்வோடு வணங்கி கொள்கிறோம். நீங்க மானசீகமாக தொட்டு வணங்கலாம். அந்த நெருப்பு நினைக்கிறப்ப நீங்க எப்படி நினைக்கணும்னா, இப்போ நிறைய நீங்க பார்த்திருக்கலாம், இந்த லார்வா அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா? இந்த எரிமலையிலிருந்து வெடிச்சு அப்படியே அந்த நெருப்பு குழம்பு அப்படியே ஆறு மாதிரி ஓடிட்டு இருக்கும்ல. சரிங்களா? நெருப்புனா நீங்க அடுப்புல பாக்குற மாதிரி நெருப்பு மட்டும் இல்லை. இந்த பூமி வந்து பூமியினோட மையத்துல அந்த எரிமலையினுடைய அடிப்பகுதியில் இருக்கிற அந்த நெருப்பு குழம்பு 3000 மைலுக்கு இருக்கிறதா நீங்க பார்க்கணும். இந்த நெருப்பே ஒரு நீர்த்தன்மையோடு இருக்கிற நெருப்புங்க. சரிதானுங்களா? அப்ப அந்த நெருப்புக்குள்ள நீங்க உள்ள போனீங்கன்னா என்ன ஆகும்? நம்முடைய அணுக்கள் எல்லாம் ஆட்டோமேட்டிக்கா நெருப்பினுடைய அணுக்களா கன்வெர்ட் ஆயிரும். அப்ப அந்த நெருப்போடு ஒன்றி கலந்து உயிர் கலப்பு பெறுகிறோம். நெருப்போடு நெருப்பாக நாம் அப்படியே மாறி நிக்கணும். நின்னோம்னா என்ன ஆகும்? நெருப்பினுடைய தன்மை என்ன? நெருப்பினுடைய தன்மையே அசுத்தத்தை சுத்தப்படுத்துவதுதான். பஞ்சபூதங்கள்ல நெருப்பினுடைய சக்தி மட்டும் யாரும் கெடுக்க முடியாது. நீங்க என்ன கெடுதல் அதுக்குள்ள போட்டீங்கனாலும் அது பஸ்பமாக்கி இல்லாம பண்ணி சுத்தமாக்கிடும். அதனாலதான் அக்னி சாட்சியாக நம்ம முன்னோர்கள் ஏன் நெருப்பை சாட்சியா வச்சு எல்லா செயலையும் செஞ்சாங்கன்னா, நெருப்பை நீங்க அசுத்தப்படுத்த முடியாது, அது சுத்த சக்தி. அதனாலதான் சிவனுக்கு நெருப்பின் வடிவமா கொடுக்குறாங்க. பஞ்சபூத வடிவத்துல உயர்ந்த வடிவமான நெருப்பினுடைய வடிவமா திருவண்ணாமலையில நெருப்பு அப்படிங்கிறது ஏன் சொல்றோம் அப்படின்னா, அந்த நெருப்பு சக்தி நம்முடைய கர்ம வினைகளை எல்லாம் அழிச்சு தூய்மைப்படுத்தி, இயற்கையாவே தங்கத்தை புடம்போறன்னு சொல்றோம்ல, அப்படின்னா என்ன? அதுல இருக்கிற கழிவுகளை அகற்றுவது. ஒன்றை வெப்பப்படுத்தினீங்கன்னா அதுல இருக்கிற கழிவெல்லாம் போயிடும். புரியுதா இல்லைங்களா? அப்படி நாம் அந்த நெருப்போடு ஒன்றி கலக்கிறோம். நெருப்பினுடைய அந்த தெய்வீக சக்தி தன்மை எல்லாம் நமக்கும் உள்ள வரும். தூய்மைப்படுத்துவது, சரியான ஒளியை கொடுப்பது, அறியாமையை போக்குவது, சரியானுங்களா, உயிர்களை வாழ வைப்பது, எல்லா தன்மையும் நமக்கு வரும். அந்த நெருப்போடு ஒன்றி கலந்து நம்ம தவம் பண்ணணும். சரிங்களா?
அப்ப அந்த பெரு நெருப்பை, அந்த பூமிக்கு மையத்தில் இருக்கிற அந்த பெரு நெருப்பையே நம்ம வந்து தவத்திற்கு எடுத்துக்கொண்டு, அப்ப அந்த நெருப்போடு ஒன்றி கலந்து உயிர் கலப்பு பெறுறதுல நெருப்புக்குள்ள போய் நம்ம உடல் அணுக்களை எல்லாம் நெருப்போடு நெருப்பாக மாற்றி நிக்கணும். அப்ப அந்த நெருப்பினாலும் நெருப்பிலிருந்தும் இரவும் பகலும் எல்லா நேரங்களிலும் எல்லா இடங்களிலும் எல்லா தொழில்களும் நெருப்பு சக்தி உங்களை சூழ்ந்து இருக்கிற மாதிரி நீங்க பாவித்துக் கொள்ளணும். நீங்க நினைச்சாலே அது நிற்கும். சரிங்களா? அப்ப அந்த நெருப்பை நல்ல விதத்துல பயன்படுத்தணும் அப்படிங்கிற ஒரு தன்மையை சங்கல்பம் எடுத்துக்கொள்ளணும். அப்ப நெருப்பின் மீது மனம் செலுத்தி தவம். அதுக்கு அடுத்தது காற்று. இந்த காற்று எப்படி இருக்குன்னா, நம்ம பூமி இருக்குல்ல, 25,000 மைல் சுற்றளவு இருக்கிற பூமி. அந்த பூமியை சுற்றி அந்த காற்று இருக்குங்க. இப்ப நீங்களும் நானும் அந்த காற்றுக்குள்ளதான் உட்கார்ந்துட்டு இருக்கோம். எவ்வளவு தூரத்துக்கு இருக்கு? 10 மைல் தூரம், கிட்டத்தட்ட 16 கிலோமீட்டர். உங்க ஊர்ல இருந்து 16 கிலோமீட்டர் எந்த ஊர் இருக்குதுன்னு பாருங்க. இப்ப நாங்க திருப்பூர்ல இருக்கிறோம். திருப்பூர்ல இருந்து பல்லடம் 16 கிலோமீட்டர் இருக்கு, 17 கிலோமீட்டர் இருக்கு. அப்ப திருப்பூர்ல இருந்து பல்லட தூரத்துக்கு இந்த பூமியில இருந்து மேல அந்த 17-16 கிலோமீட்டருக்கு அந்த காற்று அடர்த்தியா இருக்கு, இந்த பூமியை சுற்றி இருக்கு. அதற்கும் மேலேயும் லேசா இருக்கு. அது எப்படி இருக்கு? இந்த பூமிக்கு ஒரு கவசம் போல இருக்கிறது. சரியாங்களா? அந்த காற்று இருக்கிறதாலதான் நம்ம உயிர் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இல்லாட்டி நம்ம உயிர் வாழ முடியாது. சரியாங்களா? உயிர் வாழ்வதற்கு காற்று எவ்வளவு அவசியம் உங்களுக்கு தெரியும். நம்மளுடைய சுவாச காற்றாக உள்ளே சென்று தச வாயுக்களாக மாறி அந்த இயக்கம் நடக்கணும்னா காற்றினுடைய அசைவுல தான் இயக்கம் நடக்குது. காற்றினுடைய அசைவு இல்லாட்டி இயக்கம் நடக்காது. அப்ப அந்த காற்று சக்தி இந்த பூமியை சுற்றி 10 மைல் தூரத்துக்கு அடர்த்தியா இருக்கு. நீங்க என்ன பண்ணணும்? அந்த காற்றோடு காற்றாக அப்படியே காத்துல அப்படியே நீங்க கரைஞ்சு போனா எப்படி இருக்கும்? சும்மா ஒரு இமேஜினேஷன் தான் எல்லாமே. இப்போதைக்கு ஒரு குறிப்பிட்ட நாளுக்கு அப்புறம் நீங்க காற்றா நீங்களே உங்களை ஃபீல் பண்ணுவீங்க, அது வேற. ஆனா இப்போதைக்கு அந்த காற்றோடு காற்றாக, இப்ப ஒரு பலூனுக்குள்ள ஒரு காத்து வச்சிருக்கீங்க, அந்த காத்தை திறந்து விட்டீங்கன்னா அது வெளியில இருக்கிற காத்தோட காத்தா மெர்ஜ் ஆகுது இல்ல? அந்த மாதிரி நாமும் நம்ம உடல்ல இருக்கிற அணுக்களை எல்லாம் பிரித்து அப்படியே காற்றோடு காற்றாக அப்படியே மெர்ஜ் ஆகி போயிடும். மெர்ஜ் ஆயிட்டோம் அப்படின்னா உயிர் கலப்பு பெற்றுவோம். அப்ப காற்றினுடைய சக்தி எல்லாம் நமக்கு வந்துடும். நம்முடைய இருக்கிற கர்ம வினைகள் எல்லாம் காற்றுக்குள்ள சென்று விடும். சரிங்களா? அப்ப காற்றோடு ஒன்றி கலந்து உயிர் கலப்பு பெறுகிறோம். இந்த காற்று தான் நம்ம உயிர் வாழ்வதற்கு இவ்வளவு அவசியமா இருக்குதுங்கிறது உணர்ந்து எல்லாம் வல்ல இறைவனே காற்றாக மலர்ச்சி பெற்றிருக்கிறான் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிட்டு அந்த காற்றை நினைந்து மானசீகமாக தொட்டு நன்றியுணர்வோடு வணங்கிக்கணும். நம்ம முன்னோர்கள் வாயு பகவான் வணங்கினாங்க, நெருப்பை அக்னி பகவான் வணங்கினாங்க, நீரை வருண பகவான் வணங்கினாங்க, பூமியை பூமாதேவின்னு வணங்கினாங்க. நீங்க அந்த காற்றை நினைந்து அதனோடு ஒன்றி கலந்து சரியான உயிர் கலப்பு பெற்று அந்த காற்றிலிருந்து காப்பு பெற்றுக்கொள்ளணும். இப்ப காற்றை நம்மை சுற்றி ஒரு காற்று எப்பவுமே நமக்கு ஒரு ப்ரொடெக்ஷனா இருக்கிறதா நீங்க நினைச்சுக்கிட்டா போதும், அது ப்ரொடெக்ஷனா இருக்கும். ஓகேங்களா? அப்ப அந்த காற்றை கெடுக்கிற எந்த விதத்திலையும் நான் செயல்பட மாட்டேன். காற்றை நல்ல முறையிலே பயன்படுத்தி கொள்ளக்கூடிய அந்த விஞ்ஞானத்தை நான் வளர்த்து கொள்வேன். காற்றை மாசுபடுத்த மாட்டேன், பஞ்சபூதங்களை நான் மாசுபடுத்த மாட்டேன்னு ஒரு சங்கல்பம் எடுத்துக்கிட்டு அந்த காற்றோடு ஒன்றி கலந்து தவம். அடுத்தது 5வது ரொம்ப முக்கிய விண்ணு. இந்த விண்ணுதான், இந்த விண்ணனுடைய சேர்க்கை தாங்க காற்று, நெருப்பு, நீரு, நிலம் எல்லாமே. சரிங்களா? அது ஒரு சயின்ஸ். அது பின்னாடி உங்களுக்கு டீப்பா நிறைய விளக்கம் கொடுக்குறோம். அது கொஞ்சம் ஹையர் லெவல் வந்தா தெரிஞ்சுக்கலாம். சிம்பிளா புரிஞ்சுக்கோங்க. விண்ணுங்கிறது ஒரு தனி அணு. அணுக்கள் தனித்தனியா இயங்கிட்டு இருந்தா அதுக்கு பேர் விண்ணுன்னு பேருங்க, ஆகாஷ்ன்னு பேரு. அது மிக நுண்ணியதா இருக்கிறதுனால கண்ணுக்கு தெரியாது. அந்த விண்கள் நெருங்கி இயங்கும் போது ஒரு 2 விண்ணு சேர்ந்து இயங்குச்சுன்னா அதுக்கு பேரு ஹைட்ரஜன்னு பேருங்க. 4 விண்ணு சேர்ந்து இயங்குச்சுன்னா ஹீலியம்னு பேரு. 21 விண்கள் சேர்ந்து இயங்குச்சுன்னா நைட்ரஜன்னு பேரு. 24 விண்கள் சேர்ந்து இயங்குச்சுன்னா ஆக்சிஜன்னு பேரு. சும்மா புரிஞ்சுக்கோங்க. அப்ப ஹைட்ரஜன், நைட்ரஜன், ஹீலியம் எல்லாம் காற்று. 2 விண்ணு சேர்ந்தா காற்று. இன்னும் 24 விண்கள் சேர்ந்தா நெருப்பு, ஆக்சிஜன்னு சொல்றோம், வெப்பம்னு சொல்றோம். அது என்ன?
அணுக்களுடைய கூட்டு. இன்னும் ஹைட்ரஜனும் ஆக்சிஜனும் ரெண்டும் சேர்ந்ததுன்னா அதுக்கு பேர் நீருன்னு சொல்றோம். 2 பங்கு ஹைட்ரஜன் 1 பங்கு ஆக்சிஜன், H2O நீர். இன்னும் அந்த நீரு கூட அணுக்கள் இணைய அதுவே நிலமாக மாறும். அப்ப விண் என்கின்ற அந்த தெய்வீக பூதம் தான் மற்ற 4 பூதங்களாக தன்மாற்றம் பெற்றிருக்கிறது அப்படிங்கிறத உணர்ந்து கொள்ளணும். அப்ப எல்லா பூதங்களுக்கும் அடிப்படை பூதம் விண்ணுதான் தெரிஞ்சுக்கணும். விண் இல்லைன்னா நம்ம கிட்ட உயிர் ஆற்றல் இல்லை. அப்ப விண்ணினுடைய பெருமை மதிப்பு எவ்வளவு உயர்வுன்னு நீங்க யோசித்து பாருங்க. இந்த பிரபஞ்சம் முழுக்க அந்த விண் சக்தி தான் நிறைந்து எல்லா உயிர்களுக்கும் ஆக்கவும் காக்கவும் செய்து கொண்டிருக்கிறது. அப்ப இதை உணர்ந்த நம்ம முன்னோர்கள் அந்த விண்ணை ஆதிபராசக்தின்னு வழிபட்டாங்க. இந்த பிரபஞ்சம் முழுக்க இருக்கிற அந்த விண் ஆற்றலை நீங்க நினைந்து பார்க்கணும். அதான் இரவு நேரத்துல நீங்க மொட்டை மாடியில மேல பார்த்துருந்தீங்கன்னா தெரியும், அந்த நட்சத்திரங்கள் கோள்கள் எல்லாம் இருக்கும், நடுவில் ஒரு இருண்ட வெளி இருக்கும். அதை நீங்க நினைச்சுக்கிட்டீங்கன்னா அந்த விண்ணினுடைய ஆற்றல் அங்க நிரம்பி இருக்கும். அந்த பிரபஞ்சம் முழுக்க இருக்கிற விண்ணினுடைய ஆற்றலோடு நீங்க ஒன்றி கலந்து உயிர் கலப்பு பெறுவீங்க. உங்க அணுக்களை எல்லாம் அந்த விண்ணோடு விண்ணா கரைச்சு விட்டுருங்க. சரிங்களா? அப்ப நம்முடைய கர்ம வினைகள் எல்லாம் விண்ணோடு விண்ணாக கரைந்து கலந்து மறைஞ்சிடும். அந்த விண்ணினுடைய தெய்வீக சக்தி எல்லாம் நமக்குள்ள உள்ள வந்துடும். சரிங்களா? அப்ப அந்த விண்ணோடு ஒன்றி கலந்து உயிர் கலப்பு எல்லாம் வல்ல இறைவனை விண்ணாக மாறி நம்மை காத்து கொண்டிருக்கிற தன்மையை உணர்ந்து நன்றி உணர்வோடு வணங்குறது. அந்த விண்ணினுடைய சக்தியை கொண்டு நமக்கு ஒரு காப்பு. விண்ணினாலும் விண்ணிலிருந்து இரவும் பகலும் எல்லா நேரங்களிலும். அப்ப அந்த இருண்ட வெளிக்குள்ள நட்சத்திரங்களுக்குள்ள நீங்க உட்கார்ந்துட்டு இருக்கீங்க. உங்களை சுத்தி அந்த விண் சக்தி இருந்தா எப்படி இருக்குமோ அதை நீங்க பாவனை செய்து கொள்ளுங்க. நீங்க நினைத்தால் போதும் அந்த சக்தி உங்களுக்கு காப்பாக வந்துவிடும். அப்ப அந்த விண்ணை நல்ல முறையில பயன்படுத்தக்கூடிய விஞ்ஞானத்தை வளர்த்து கொள்வோம்னு ஒரு சங்கல்பம் சொல்லிட்டு அந்த விண் மீது மனம் செலுத்தி தவம் கொஞ்ச நேரம். சரிங்களா? இப்பதான் பஞ்சபூதத்தை முடிச்சிருக்கிறோம். இன்னும் நான் நினைச்ச அளவுக்கு நான் சொல்லல. இப்ப அந்த பஞ்சபூதத்தின் மேல தவம் மட்டும் பண்ணிடுவோமா? சரிங்களா? இப்ப நான் சொன்ன விஷயத்த அப்படியே தவமா நடத்துறேன். நீங்க அந்த பஞ்சபூதத்தை மட்டும் இன்னைக்கு தவமா செஞ்சிருங்க. அடுத்த வகுப்புல நவக்கோள்களை பற்றி இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்கு. அதை பற்றி விளக்கம் சொல்லிட்டு எந்த மாதிரி அந்த நவக்கோள்கள் மேல தியானம் செய்தா உங்களுக்கு அந்த முழு சக்தி நவக்கோள்கள் கொடுக்கும், இன்னும் அந்த நவக்கோள்கள் மேல தவம் செய்யறதால என்னென்னவெல்லாம் நன்மை அப்படிங்கிறதெல்லாம் நான் அடுத்த வகுப்புல சொல்றேன். இப்போ ஒரு 2 நிமிட இடைவேளை எடுத்துக்கோங்க. மணி கரெக்டா 55. ஒரு 2 நிமிஷம் மட்டும் கேப் எடுத்துக்கங்க. போயிட்டு வாங்க. உடல் தேவை ஏதாவது இருந்தா நிறைவு பண்ணிட்டு வாங்க. நாம் அப்படியே தவத்திற்குள்ள போலாம். வாழ்க வளமுடன். இன்னைக்கு ஒரு நல்ல ஒரு விநாயகர் சதுர்த்தி ஒட்டி இருக்கிற நாள். அப்படின்னா அந்த பஞ்சபூதங்களுடைய சக்தி அபரிமிதமாக இந்த பூமியில இருக்கக்கூடிய நாள். உங்களால் நல்லா அதை ஃபீல் பண்ண முடியும். நீங்க நல்லா தவம் பண்ணிட்டு வர்றீங்க. சரிங்களா? அப்ப நான் என்ன சொல்றேனோ அது கூட அப்படியே நீங்க உங்களை அப்படியே டோட்டலா சரண்டர் பண்ணிருங்க. இந்த பஞ்சபூத சக்திகள் கிட்ட உங்களை டோட்டலா சரண்டர் பண்ணீங்கன்னா அது அபரிமிதமா உங்களுக்கு செல்வத்தை, வளங்களை, ஆரோக்கியத்தை எல்லாத்தையும் கொடுக்கும். சரிங்களா? நான் இல்லப்பா, நீதான் பார்த்துக்கணும், நீதான் எல்லாத்துக்கும் அப்படிங்கிற ஒரு தன்மை நமக்குள்ள வரணும். புரிதலோட வரணும். சரி, தியானத்திற்குள்ள செல்லணும். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. இடத்தூய்மை. நாம் அமர்ந்துள்ள இடத்தை சுற்றிலும் நல்ல தெய்வீக ஆற்றலே நிரம்பி தூய்மையே செய்விக்கின்றது. பிரபஞ்சத்தின் மையத்திலே நாம் அமர்ந்திருக்கின்ற காட்சி. எல்லையற்ற தூய பரவெளி அருட்பேராற்றல்
பிரபஞ்சம் முழுவதையும் சூழ்ந்து அழுத்தி கொண்டு பிரபஞ்சத்தில் உள்ள பல கோடி அண்டங்கள், நட்சத்திரங்கள், கோள்கள் இவற்றினுடைய தெய்வீக சக்திகளையும் தன்னோடு இணைத்து கொண்டு நம்மையும் சூழ்ந்து அழுத்தி கொண்டிருக்கின்ற காட்சி உணர்ந்து பார்க்க. அருளாற்றல் பாய்ச்சுதல். அருட்பேராற்றல் உடலிலே உயிரிலே அலை 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 அலையாம் பாய்ந்து நிரம்புவதை உணர்கிறோம். நம்மை சூழ்ந்துள்ள அந்த தெய்வீக பிரபஞ்ச இறை சக்தி எல்லா திசைகளிலிருந்தும் நம்முள் அலை 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 அலையாம் பாய்ந்து நிரம்புவதை உணர்கிறோம். நல்லா உணர்ந்து பாருங்க. அந்த சக்தி உங்களுக்குள்ள பாய்ந்து நிரம்புவதை உணர்ந்து பாருங்க. அருட்காப்பு, அருட்பேராற்றல் இரவும் பகலும் எல்லா நேரங்களிலும் எல்லா இடங்களிலும் எல்லா தொழில்களிலும் உரு துணையாகவும் பாதுகாப்பாகவும் வழி நடத்துவதாகவும் அமையுமாக. நம்மை சூழ்ந்து அந்த தெய்வீக பிரபஞ்ச இறை சக்தி சதா சர்வகாலமும் நம்மை சூழ்ந்து நிறைந்திருப்பதையும் அப்படியே உணர்ந்து பாருங்க. உங்களை சுற்றி அந்த தெய்வீக இறை சக்தி ஒரு காப்பாக, ஒரு காப்பு வலயமாக அமைந்திருக்கிற காட்சியை பாருங்க. நம்மை சூழ்ந்து நிறைந்து நிற்பதோடு நமது ஒவ்வொரு எண்ணத்திலும் சொல்லிலும் செயலிலும் நமக்கு உரு துணையாகவும் பாதுகாப்பாகவும் வழி நடத்துவதாகவும் அமையுமாக. அன்னைக்கு வணக்கம், தந்தைக்கு வணக்கம், ஆசான் அருட்தந்தை வேதாத்திரி மகரிஷி அவர்களுக்கு வணக்கம். அன்னை, தந்தை, ஆசானை நினைந்து நன்றியுணர்வோடு வணங்கிக் கொள்ளுங்க. மூவரிடமிருந்து வரக்கூடிய தெய்வீக ஆசிகளை பரிபூர்ணமாக பெற்றுக்கொள்ளும். இதுகாரம் இப்பிரபஞ்சத்திலே தோன்றிய சித்தர்கள், மகான்கள், யோகியர்கள், ஞானியர்கள், ரிஷிகள், மகரிஷிகள், அறிவில் அறிவாய் நிலைத்து அறம் வகுத்தோர் அதை வாழ்ந்து காட்டும் அனைத்து ஞான பெருமக்களையும் ஒரு சேர நினைந்து நன்றியுணர்வோடு வணங்குகிறோம். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். இப்போ தவம் பஞ்சபூத தவம். பஞ்சபூதங்களை நமது முன்னோர்கள் நிலம், நீர், நெருப்பு, காற்று, விண் என்று தமிழிலும், பிருத்திவி, அப்பு, தேயு, வாயு, ஆகாஷ் என்று வடமொழியிலும் கூறி வந்தனர். இந்த பஞ்சபூதங்களிலே ஐந்தாவது தத்துவமாகிய நிலம் என்ற மண்ணின் மேல் மனம் செலுத்தி தவம் துவங்க இருக்கின்றனர். இந்த நிலத்திற்கு அறிகுறியாக இந்த பூ உலகையே மனதில் கொள்வோம். அப்படியே இந்த பூமி உருண்டைய அப்படியே மனதுல நினைத்து பாருங்க. நீங்க பார்த்திருக்கீங்களா? பூமி உருண்டை நீல நிறத்தோடு காட்சியளிக்கிற அந்த பூமி. அந்த பூமியில 72 பங்கு நீர், 28 பங்கு நிலம். அந்த உருண்டை அப்படியே பாருங்க. இந்த பூமி உருண்டை 25,000 மைல் சுற்றளவுடையது. மிக பிரம்மாண்டமான ஒரு கோலம்.
அவ்வளவு பெரிய கோளம் தன்னைத்தானே மணிக்கு 1000 மைல் வேகத்திலே சுற்றி கொண்டிருக்கிறது. அதை நீங்க அப்படியே உணர்ந்து உருவகப்படுத்தி பார்க்கணும். 25,000 மைல் சுற்றளவு இருக்கிற இந்த நீல நிறமான அந்த பூமி 1000 மைல் வேகத்துல சுத்திட்டு இருக்கு பாருங்க. அதோட மட்டும் இல்லாம இந்த சூரியனை சுற்றி அது ஓடிக்கொண்டிருக்கிற பாதையிலே நாளொன்றுக்கு சுமார் 16 லட்சம் மைல் அது வேகமாக ஓடிக்கொண்டிருக்க. இத்தகைய வியத்தகு கோள் தான் இந்த பூமி. இந்த பூமி எதனால் ஆனது? பூமிக்குள்ள மண், உலோகங்கள், ரசாயனங்கள் இவற்றால் ஆனது. சரிங்களா? அப்ப இந்த பூமி, நாம் வாழ்கின்ற அந்த நிலப்பரப்பை நமது முன்னோர்கள் 5 பிரிவுகளாக பிரிக்கிறாங்க. சரிங்களா? முதல் பிரிவு அப்படியே மலையும் மலை சார்ந்த இடங்களையும் அப்படியே நீங்க பார்த்த மலைகள், மிக நீண்ட நெடிய தொடர்ந்த அந்த மலைகள் அப்படியே நம்ம பார்த்திருக்கிறோம்ல, அது அப்படியே பாருங்க. மலையும் மலை சார்ந்த இடங்களை குறிஞ்சி அப்படியே அதை நினைத்து பாருங்க. அப்படியே கீழே அப்படியே கொஞ்சம் இறங்கி வர்றோம் மலையிலிருந்து, அப்படியே காடுகள், அடர்ந்த காடுகள், பசுமை நிறத்திலே அந்த அடர்ந்த காடுகளை அப்படியே பாருங்க. காடுகளும் காடு சார்ந்த இடங்களையும் முல்லை என்று சொல்றோம். இன்னும் அப்படியே அந்த காடுகள்ல இருந்து அப்படியே இறங்கி வர்றோம் நிலப்பரப்பு. அப்படியே வயல்வெளிகளை பாருங்க. சும்மா ரோட்டினுடைய 2 புறங்களிலும் நீங்க பார்த்திருக்கீங்கல்ல, அப்படியே வயல்வெளிகள், பசுமை நிறமான புல், பூமிக்கே ஓர் பச்சை கம்பளம் போர்த்தியது போல அந்த வயல்வெளிகளை பாருங்க. மருதம். இன்னும் அப்படியே கீழே வர்றோம். கடலும் கடல் சார்ந்த இடங்களை அப்படியே பாருங்க. கடல் சார்ந்து இருக்கிற அந்த நிலப்பரப்பை அப்படியே பாருங்க. மண், நெய்தல் என்று பெயர். இன்னும் அப்படியே இறங்கி போனோம்னா பாலைவனம். பாலைவனத்தை பாருங்க. வெறும் மணல் பரப்பு, அதிக வெப்பத்திலே இருக்கிற அந்த மணல் பரப்பை பாருங்க. அப்ப இந்த பஞ்ச பூதங்களிலே 5வது பூதமாக இருக்கிற நிலம், அதை 5 பிரிவுகளையும் அப்படியே ஒரு சேர பாருங்க. இந்த மண்ணிலிருந்துதான் எல்லா உயிர்களும் தோன்றி நாமாகவும் இருக்கிறது. இந்த மண்ணிலிருந்துதான் உணவு, உடை, உறைவிடம் அனைத்தையும் நாம் பெற்று உயிர் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அப்ப இந்த எல்லாம் வல்ல இறைவனே, இறை ஆற்றலே மண்ணாக மலர்ச்சி பெற்று நம்மை ஆக்கவும் காக்கவும் செய்து கொண்டிருக்கின்ற மேன்மையை உணர்ந்த நம்ம முன்னோர்கள் இந்த மண்ணை பூமாதேவி என்று வணங்கி வாழ்த்தி வழிபட்டு வந்தோம். நாமும் அந்த தெய்வீக மண்ணை மானசீகமாக தொட்டு நன்றியுணர்வோடு வணங்கி வாழ்க வளமுடன் என வாழ்த்தி மகிழ்வோம். மண்ணுடைய பெருமையும் மதிப்பையும் மன விரிவு கொண்டு மதித்து உணர்ந்து போற்றுகிறோம். இப்ப அந்த மண்ணோடு மண்ணாக ஒன்றி கலந்து உயிர் கலப்பு பெறுகிறோம். இப்ப இதுல 2 நுட்பம் இருக்கு. உங்களை நீராக பாவித்து அப்படியே மண்ணில விழுந்து மண்ணுக்குள்ளேயும் போலாம், அப்படியே மண்ணோடு மண்ணா அப்படியே மெர்ஜ் ஆகலாம். இன்னொன்னு, ஒரு பெரிய மண்ணு, அதற்கு நடுவுல நீங்க உட்கார்ந்துட்டு இருக்கிற மாதிரி பாவனை செய்து கொள்ளுங்க. நம்மை சுற்றி அப்படியே மிக பிரம்மாண்டமான அந்த மண் நிலம். இப்ப அப்படியே நம்ம உடல் அணுக்களை எல்லாம் பிரித்து, நீங்க உணர்வால் அதை பிரிக்க முடியும்.
உடல் இருக்கிற அணுக்களை எல்லாம் பிரித்து அந்த மண்ணோடு மண்ணாக ஒன்றி கலந்து உயிர் கலப்பு பெறுகிறோம். இப்ப நம்முடைய கர்ம வினைகள் எல்லாம் அந்த மண்ணுக்குள்ள செல்வதை பாருங்க. நம்மிடம் இருக்கின்ற தேவையற்ற சக்திகள், வினைகள், பதிவுகள் அனைத்தும் அந்த மண்ணோடு மண்ணாக மறைந்து செல்லும். அந்த மண்ணினுடைய தெய்வீக தன்மைகள் அனைத்தும் நமது தன்மையாக மலரட்டும். இப்ப நம்மகிட்ட இருக்கிற தேவையற்ற சக்தி மண்ணுக்குள்ள போறது. மண்ணிடம் இருக்கிற தெய்வீக சக்திகள், தன்மைகள் எல்லாம் நமக்குள்ள பாய்ந்து நிரம்புவதை உணர்ந்து பார். மண்ணினாலும் மண்ணிலிருந்தும் இரவும் பகலும் எல்லா நேரங்களிலும் எல்லா இடங்களிலும் எல்லா தொழில்களிலும் காப்பு பெறுவோம். நம்மை சுற்றி அந்த மண் ஒரு காப்பாக, கவசமாக இருப்பதை உணர்ந்து பாருங்க. மண்ணை பயனுள்ள முறையிலே பயன்படுத்தி கொள்ளத்தக்க விஞ்ஞானத்தை வளர்த்து கொள்வோம் என்ற சங்கல்பத்தை எடுத்துக்கொண்டு அந்த மண்ணினோடு மண்ணாக கலந்து நின்று தவம் இயற்றுவோம். ஒரு நிமிடம் அந்த மண்ணோடு மண்ணாக ஒன்றி கலந்து நில்லுங்க. இப்ப நம்ம உடல்ல மண் சார்ந்த பிரச்சனைகள் அனைத்தும் குணமாகும். நம்ம வாழ்க்கையில மண் சார்ந்த பிரச்சனைகள் அனைத்தும் சரியாகும். மண் என்ற தெய்வீக சக்திக்கு நன்றி கூறி அப்படியே நான்காவது பூதமாக மலர்ச்சி பெற்றிருக்கிற நீரின் மேல் மனம் செலுத்தி தவம் ஏற்று இருக்கிறோம். அந்த நீருக்கு அறிகுறியாக ஒரு பிரம்மாண்டமான கடல் பரப்பை பாருங்க. நீங்க பார்த்துருக்கீங்கல்ல உங்க லைஃப்ல, ஒரு கடல் எல்லாம் பார்த்துருக்கீங்கல்ல. இப்ப கன்னியாகுமரின்னு வச்சுக்கோங்க. உதாரணத்துக்கு நீங்க பார்த்துருக்கிற அந்த கடல் பரப்புல அந்த பாறை மேலேயோ மண்ணுலையோ நின்றுட்டு அப்படியே அந்த கடல் அப்படியே பாருங்க, காட்சிப்படுத்துங்க. அப்படியே பார்க்கிறோம், நீண்ட கடல், பார்க்கிற கண்ணு கெட்டின தூரம் வரைக்கும் அந்த தண்ணி அகலத்துல எல்லா பக்கமும் அந்த நீரை பாருங்க. நீண்ட அகன்ற ஆழமான கடல், அப்படியே அதை பாருங்க. நீலம் மற்றும் பச்சை நிறத்துடன் கூடிய அந்த கடலை பாருங்க. ஆயிரக்கணக்கான அலைகள் அப்படியே அந்த கடலிலே அடித்து கொண்டிருக்கிறதை பாருங்க. அந்த ஓசையை கூட உங்களால கேட்க முடியும், நீங்க நல்லா கவனித்தா. ஆர்ப்பரிக்கின்ற அந்த கடல், இப்போ அந்த கடல் நீர் தான் ஆவியாகி மேகமாகி மழையாகி ஆறாக கோடையாக அருவியாக ஏரியாக குளமாக நம்முடைய வாழ்க்கை தேவைகள் அனைத்தையும் பூர்த்தி செய்து கொடுத்து கொண்டிருக்கிறது. அப்ப அந்த நீர் மட்டும் இல்லைன்னா நம்ம உயிர் வாழவே முடியாது. நம்ம உடலிலே 72 பங்கு நீர், இந்த பூமியிலையும் 72 பங்கு இருக்கிறது நீர் தான். அப்ப நம்ம உயிர் வாழ்றதுக்கு நீர் எவ்வளவு அவசியம்னு யோசித்து பாருங்க. எல்லா உயிர்களுக்கும் நீரினுடைய அவசியம் மிக மிக அதிகமாக இருக்கு.
அப்ப எது இந்த நீராக வந்து நம்மை காத்துட்டு இருக்குன்னு பார்த்தா, எல்லாம் வல்ல இறைவனே நீராக மலர்ச்சி பெற்று நம்மை ஆக்கவும் காக்கவும் செய்து கொண்டிருக்கின்ற மேன்மையை உணர்ந்த நம் முன்னோர்கள் அந்த நீரை வர்ண பகவான் என்று வணங்கி வாழ்த்தி வழிபட்டு வந்தனர். நாமும் அந்த தெய்வீக நீரை மானசீகமாக தொட்டு நன்றியுணர்வோடு வணங்கிக் கொள்வோம். வாழ்க வளமுடன் என வாழ்த்தி மகிழ்வோம். அப்படியே அந்த கடல் நீர் அப்படியே தொட்டு வணங்கிக்கோங்க. அப்படியே கடல் நீரை தொட்டு வணங்கிட்டு அப்படியே கடலுக்குள்ள அப்படியே நடந்து வாங்க. கொஞ்ச தூரம் அப்படியே நிக்கிறோம். அப்படியே அந்த கடல்ல இருந்து வர்ற அலை நம்ம கால்கள் அடிக்குது பாருங்க. அப்படியே கால்கள் அந்த மண்ணுக்குள்ள போறதை நம்மளால ஃபீல் பண்ண முடியுது. அப்படியே உள்ள வாங்க, உள்ள வாங்க. கடலினுடைய அந்த குளிர்ச்சி தன்மை கூட உங்களால உணர முடியும். அப்படியே இடுப்பளவுக்கு தண்ணி வந்துருச்சு. அப்படியே இன்னும் உள்ள வாங்க, உள்ள வாங்க, உள்ள வாங்க. அப்படியே கடலுக்குள்ள மையத்துக்கு வாங்க. ஒண்ணும் ஆகாது. ஏன்னா கடல் நம்முடைய மூதாதையர். அதுக்குள்ள வாழக்கூடிய சக்தி நம்மகிட்ட இருக்கு. இப்ப மனித பிறவியில அந்த சக்தியை நம்ம இழந்துட்டோம். நாம மீனாக கடல் உயிராக இருந்தப்ப அந்த ஆற்றல் நமக்கு இருந்தது. நீங்க அப்படியே கடலினுடைய மையத்துக்கு வாங்க. மையத்துல அப்படியே உட்காருங்க. அப்படியே சுற்றி அப்படியே விரிந்து பாருங்க. பிரம்மாண்டமான ஆழமான அற்புதமான கடல். இப்ப என்ன பண்ணணும்? இப்ப கடல்ல ஒரு உப்பு பொம்மைய உள்ள போட்டீங்கன்னா அது எப்படி கரைஞ்சு தண்ணியோட தனியா போகுமோ அப்படி நம்ம உடலை ஒரு உப்பு உடலா நினைச்சுக்கோங்க. இப்ப அப்படியே அந்த உப்பு அப்படியே கரைந்து 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 அப்படியே அந்த நீரோடு நீராக அப்படியே கலந்து கரைந்து போயிருங்க. இப்ப நாமன்னு யாரும் தனியா இல்லை. நாமே கடலோடு கடலாக கரைந்து நிற்கிறோம். நீரோடு ஒன்றி கலந்து உயிர் கலப்பு பெறுகிறோம். நம்மிடம் உள்ள தேவையற்ற சக்திகள், வினைகள், பதிவுகள் அனைத்தும் அந்த நீரில் அப்படியே கரைந்து செல்வதை பாருங்க. நீரினுடைய தெய்வீக தன்மைகள் அனைத்தும் நமது தன்மையாக மலரட்டும். இந்த நீரிலிருந்து ஒரு தெய்வீக சக்தி நமக்குள் பாய்வதை உணர்ந்து பாருங்கள். நம்மிடம் இருக்கின்ற நீர் சார்ந்த பிரச்சனைகள் அனைத்தும் நீங்குகிறது. இப்போ இந்த நீரினாலும் நீரிலிருந்தும் இரவும் பகலும் எல்லா நேரங்களிலும் எல்லா இடங்களிலும் எல்லா தொழில்களிலும் காப்பு பெறுவது. உங்களை சுற்றி அப்படியே அந்த நீர், அந்த கடல் பரப்பு உங்களுக்கு ப்ரொடெக்ஷன், காப்பாக இருப்பதை உணர்ந்து பாருங்க. அந்த நீரை பயனுள்ள முறையிலே பயன்படுத்தி கொள்ளத்தக்க விஞ்ஞானத்தை வளர்த்துக் கொள்வோம் என்று சங்கல்பித்துக் கொள்ளுங்க. அந்த நீரோடு ஒன்றி கலந்து தவமியற்றுகிறோம். அப்படியே அந்த சூரிய ஒளி பட்டு அந்த நீர், உப்பு கலந்திருக்கிற அந்த நீர் சூரிய ஒளி படும்போது அப்படியே அந்த உவர்ப்பு தன்மை இல்லாம அது நீராவியாக அப்படியே மேல போறது. அது கூடயே சேர்ந்து வாங்க. நீங்களும் அப்படியே நீராவியாக மாறி அப்படியே மேல வாங்க, மேல வாங்க. அப்படியே அந்த வான்வெளியில அந்த நீரக அணுக்கள் எல்லாம் அப்படியே ஒன்று கூடி மேகங்களாக அப்படியே மாறுங்க. நீங்களே அப்படியே மேகமா மாறுறீங்க. அப்படியே காற்று அடிக்கிறது, அந்த மேகங்கள் அப்படியே நகர்ந்து செல்கிறது. அப்படியே அவை கருமேகங்களாக மாறி
அப்படியே மழையாக பொழியுங்க. நீங்களேதான் மழைய அப்படியே பொழியுறீங்க. அப்படியே பொழிந்து பூமிக்கு வாங்க. பூமிக்கு வாங்க. பூமியிலே அந்த மலைகளிலே அப்படியே ஓடக்கூடிய நதியாக அப்படியே ஓடிவாங்க. அப்படியே மேலிருந்து பாய்ந்து விழுகிற அருவியாக விழுங்க. நாமேதான் அப்படி மாறி வர்றோம். அப்படியே ஆறுகளாக அப்படியே ஓடுறத பாருங்க. நாமளே ஆறுகளாக அப்படியே ஓடி வருகிறோம். கால்வாய்களாக ஓடி இந்த பூமியே பசுமையாக்குகிறோம் பாருங்க. உயிர்த்தன்மை கொடுக்கும். ஏரிகளாக, அணைகளாக, குளங்களாக, கிணற்று நீராக, இன்னும் எல்லா தாவரங்களுக்குள்ளும் அந்த நீர் சக்தியாக, ஒவ்வொரு பழங்களுக்குள்ளும் இருக்கிற நீராக நாமே மாறி நிற்கிறோம் பாருங்க. மீண்டும் அந்த நீர் தன் மூலத்தோடு சென்று அப்படியே அந்த கடலோடு கலந்து போங்க. வாழ்க. அந்த தெய்வீக நீருக்கு நன்றி கூறுங்கள். வாழ்க வளர்க்க. அப்படியே மூன்றாவது பூதமாகிய நெருப்பின் மேல் தவமியற்ற இருக்கிறோம். இப்ப கடல்ல தான் இருக்கீங்க. அப்படியே கடலினுடைய ஆழத்துக்கு போங்க, அடி ஆழத்துக்கு போங்க. அப்போ ஒரு நிலப்பரப்பு தட்டும். அப்படியே பூமியினுடைய மையத்துக்கு வாங்க. அதுல இருந்து அப்படியே பூமியினுடைய மையத்துக்கு வாங்க. இப்ப பூமி என்ன ஆயிட்டு இருக்குன்னு அப்படியே ஒரு க்ஷணம் அப்படியே நினைச்சு பாருங்க. பூமி 1000 மைல் வேகத்திலே தன்னைத்தானே சுற்றி கொண்டிருக்கிறது. அப்ப என்ன வேகமா அது சுழலும். அப்ப அந்த பூமியினுடைய கனத்த அணுக்கள் எல்லாம் அதனுடைய மையத்துக்கு வர்றதை பாருங்க. அந்த கனத்த அணுக்கள் பூமியுடைய மையத்திலே ஒன்று சேர 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 அந்த அணுக்கள் சிதைவு ஏற்பட்டு ஒரு பிரம்மாண்டமான நெருப்பு உருவாவதை இப்ப அந்த நெருப்பு கிட்டத்தட்ட 3000 மைல் சுற்றளவு, 3000 மைல் சுற்றளவுக்கு அந்த நெருப்பை அப்படியே உணர்ந்து பாருங்க. அப்படியே அந்த எரிமலையிலே வெடித்து வெளியே வருகின்ற அந்த நெருப்பு குழம்பு போல ஒரு 3000 மைல் சுற்றளவுக்கு ஒரு பிரம்மாண்டமான நெருப்பு குழம்பு அங்க இருக்கிறத பாருங்க. எல்லாம் வல்ல இறைவனே அந்த நெருப்பாக மலர்ச்சி பெற்று அந்த வெப்ப சக்தி அப்படியே பூமி முழுவதும் ஊடுருவி சென்று இங்கு வாழுகின்ற எல்லா உயிர்களுக்கும் அந்த வெப்ப சக்தியை கொடுத்து நம்மை ஆக்கவும் காக்கவும் செய்து கொண்டிருக்கின்ற மேன்மையை உணர்ந்த நமது முன்னோர்கள் நெருப்பை அக்னி பகவான் என்று வணங்கி வாழ்த்தி வழிபட்டு வந்தனர். நாமும் அந்த தெய்வீக நெருப்பை மானசீகமாக தொட்டு நன்றியுணர்வோடு வணங்கிக் கொள்வோம். வாழ்க வளமுடன் என வாழ்த்தி மகிழ்வோம். இப்ப அந்த நெருப்போடு நெருப்பாக ஒன்றி கலந்து தவம். நீங்க நெருப்புக்குள்ள போக போகவே நம்ம அணுக்கள் தானா பிரிந்து நெருப்போடு நெருப்பாக கலந்துரும். நம்முடைய கர்ம வினைகள், பதிவுகள், தேவையற்ற சக்திகள் அனைத்தும்
நெருப்போடு நெருப்பாக கலந்து கரைந்து செல்லட்டும். நெருப்பினுடைய தெய்வீக சக்திகள் தன்மைகள் அனைத்தும் நமது தன்மையாக மலரட்டும். இந்த நெருப்பினுடைய சக்தியை ஈர்த்துக்கொள்ளும். நெருப்பு வெப்ப சார்ந்த நமது பிரச்சனைகள் அனைத்தும் நீங்குவதை உணர்ந்து பாருங்க. இந்த நெருப்பினாலும் நெருப்பிலிருந்தும் இரவும் பகலும் எல்லா நேரங்களிலும் எல்லா இடங்களிலும் எல்லா தொழில்களும் காப்பு பெறுகிறது. உங்களை சுற்றி அந்த நெருப்பு, பிரம்மாண்டமான நெருப்பு காப்பாக இருப்பதை பாருங்கள். நெருப்பை பயனுள்ள முறையிலே பயன்படுத்தி கொள்ளத்தக்க விஞ்ஞானத்தை வளர்த்துக் கொள்வோம் என்ற சங்கல்பத்தோடு அந்த நெருப்போடு நெருப்பாக ஒன்றி கலந்து தவம். தெய்வீக நெருப்பிற்கு நன்றி கூறுங்க. வாழ்க வளம். நன்றி கூறி இரண்டாவது தத்துவமாகிய காற்றின் மேல் மனம் செலுத்தி தவமையற்று இருக்கிறோம். அப்படியே அந்த நெருப்புல இருந்து விடுபட்டு அப்படியே பூமி அளவுக்கு வாங்க. பூமி அளவுக்கு விரிந்து வாங்க. அப்படியே பூமியிலிருந்து அப்படியே எல்லா திசையிலையும் அப்படியே விரிந்து 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 வாங்க. அப்படியே அந்த பூமியை பாருங்க. நல்ல தூரமா நின்று பார்க்கணும். பூமியிலிருந்து சுமார் 10 மைல் தூரத்திற்கு அடர்த்தியாக, அதற்கு மேலும் லேசாக இந்த காற்று மண்டலம் இருப்பதை அப்படியே பாருங்க. அந்த பூமிக்கே ஒரு கவசம் போல அதுதான் இருந்து நம்மை காப்பாத்திட்டு இருக்கு. வெளியிலிருந்து வரக்கூடிய பல்வேறு விதமான தீய அலைக்கதிர்களை அது தடுத்து நம்மை உயிர் வாழ வைத்துக் கொண்டிருக்கிறது. இன்னும் அந்த தெய்வீக காற்றுதான் நமது பிராணவாயுவாக உள்ளே சென்று நம் உடலுக்குள்ளே உயிர் ஆற்றலை கொடுத்து கொண்டிருக்கிறது. எல்லா உயிர்களுக்கும் அதுதான். அப்ப அந்த எல்லாம் வல்ல இறை ஆற்றலே இந்த காற்றாக மலர்ச்சி பெற்று நம்மை ஆக்கவும் காக்கவும் செய்து கொண்டிருக்கின்ற மேன்மையை உணர்ந்த நம் முன்னோர்கள் காற்றை வாயு பகவான் என்று வணங்கி வாழ்த்தி வழிபட்டு வந்தனர். நாமும் அந்த தெய்வீக காற்றை மானசீகமாக தொட்டு நன்றியுணர்வோடு வணங்கி கொண்டு வாழ்க வளமுடன் என வாழ்த்தி மகிழ்க. காற்றின் பெருமையும் மதிப்பையும் மன விரிவு கொண்டு மதித்து உணர்ந்து போற்றுகிறோம். இப்போ நம்முடைய உடல் அணுக்களை எல்லாம் இந்த காற்றினுடைய அணுக்களோடு அப்படியே கரைத்து விடுங்க. அப்படியே அந்த காற்றோடு காற்றாக ஒன்றி கலந்து உயிர் கலப்பு பெறுகிறோம். நம்மிடம் உள்ள தேவையற்ற சக்திகள், வினைகள், பதிவுகள் அனைத்தும் காற்றோடு காற்றாக கரைந்து செல்லட்டும். காற்றினுடைய தெய்வீக தன்மைகள் அனைத்தும் நமது தன்மையாக மலரட்டும். காற்றினாலும் காற்றிலிருந்தும் இரவும் பகலும் எல்லா நேரங்களிலும் எல்லா இடங்களிலும் எல்லா தொழில்களிலும் காப்பு பெறுவோம். நம்மை சூழ்ந்து அந்த காற்று சக்தி நமக்கு பாதுகாப்பாக நிற்பதை உணர்ந்து பாருங்க.
காற்றை பயனுள்ள முறையிலே பயன்படுத்தி கொள்ளத்தக்க விஞ்ஞானத்தை வளர்த்துக் கொள்வோம் என்று சங்கல்பித்துக் கொண்டு இந்த காற்றோடு காற்றாக ஒன்றி கலந்து கரைந்து தவம். இப்ப நாமே காற்றாக, காற்றே நாமாக கரைந்து நிற்கிறோம். தெய்வீக காற்றிற்கு நன்றி கூறுவோம். வாழ்க வளமுடன். முதலாவது தத்துவமாகிய விண்ணின் மேல் மனம் செலுத்தி தவமியற்று இருக்கிறோம். இப்போ இந்த அந்த விண்ணினுடைய சேர்க்கை தான் மற்ற 4 பூதங்கள். இந்த விண் சேர்ந்துதான் காற்றாக, நெருப்பாக, நீராக, நிலமாக மலர்ச்சி பெற்றிருக்கிறது. விண்ணுங்கிறது மிக மிக நுண்ணிய அணுக்கள். இப்ப இந்த இரவு நேரத்துல வானத்தை பார்த்திருக்கீங்கல்ல, அப்படியே இந்த இரவு நேர வானத்தை அப்படியே நினைச்சு பாருங்க. இருண்ட வானம், அப்படியே நட்சத்திரங்கள், லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான நட்சத்திரங்களை பாருங்க. இப்ப மேல பார்த்துட்டீங்களா? இப்ப அது அப்படியே நம்மை சுற்றி இருக்கிற மாதிரி நினைச்சு பாருங்க. ஏன்னா நாம பூமி மேல இருக்கிறதுனால நமக்கு மேல இருக்கிறது மட்டும்தான் கண்ணுக்கு தெரியும். நமக்கு கீழையும், பூமிக்கு கீழையும் அது மாதிரி பிரபஞ்சம் இருக்கு. பூமி அந்த இடத்துல இருக்கு இல்லையா? அப்ப நம்மை சுற்றிலும் அந்த மாதிரி இருக்கிறத நினைச்சு பாருங்க. பல கோடி நட்சத்திரங்கள் இருக்கிற அந்த பிரபஞ்சம் முழுவதும் நிரம்பி இருப்பது விண் என்ற தெய்வீக பேராற்றல். அந்த விண்ணினுடைய ஆற்றல் தான் இந்த பிரபஞ்சம் முழுவதையும் இயக்கி கொண்டிருக்கிறது. அந்த சக்தி தான் நம்ம உடலுக்குள்ளாக உயிர் ஆற்றலாகவும் இயங்கிக் கொண்டிருக்கிறது. இந்த விண் தான் நம்ம உடம்புல உயிர் ஆற்றலாக இயங்கி நம்மை ஆக்கவும் காக்கவும் செய்து கொண்டிருக்கிறது. அப்ப எல்லாம் வல்ல இறைவனை விண்ணாக மலர்ச்சி பெற்று நம்மை காத்து கொண்டிருக்கின்ற மேன்மையை உணர்ந்த நம் முன்னோர்கள் விண்ணை ஆதி பராசக்தி என்று வணங்கி வாழ்த்தி வழிபட்டு வந்தனர். நாமும் அந்த தெய்வீக விண்ணை நினைந்து மானசீகமாக தொட்டு நன்றியுணர்வோடு வணங்குகிறோம். வாழ்க வளமுடன் என வாழ்த்தி மகிழ்கிறோம். இப்போ நம்முடைய உடல் அணுக்களை எல்லாம் அப்படியே பிரித்து அந்த பிரபஞ்சத்தோட விண்ணோடு விண்ணாக அப்படியே கலந்து கரைந்து செல்லுங்க. இப்ப நாமே விண்ணாக, விண்ணே நாமாக மாறி நிற்கிறோம். நம்மிடம் இருக்கிற தேவையற்ற சக்திகள், வினைகள், பதிவுகள் அனைத்தையும் அப்படியே அந்த விண்ணுகிட்ட கொடுத்துருங்க. அது பெற்றுக்கொள்ளும். அதை கொடுத்து விட்டு விண்ணினுடைய தெய்வீக தன்மைகள், சக்திகள் அனைத்தையும் நமது தன்மையாக மலர்ச்சி பெறும். அதை ஈர்த்து கொள்ளும். விண்ணோடு ஒன்றி கலந்து உயிர் கலப்பு பெற்று நிற்கிறோம். அந்த விண்ணினாலும் விண்ணிலிருந்தும் இரவும் பகலும் எல்லா நேரங்களிலும் எல்லா இடங்களிலும் எல்லா தொழில்களிலும் காப்பு பெறும். இந்த விண் சக்தி உங்களுக்கு காப்பாக, அரணாக அமைந்திருப்பதை பாருங்க.
இந்த விண்ணை பயனுள்ள முறையிலே பயன்படுத்தி கொள்ளத்தக்க விஞ்ஞானத்தை வளர்த்துக் கொள்வோம் என்று சங்கல்பித்துக் கொண்டு அந்த விண்ணோடு விண்ணாக ஒன்றி கலந்து தவம், பிரபஞ்சம் முழுக்க இருக்கிற விண்ணை நினைந்து அதனோடு ஒன்றி கலந்து தவமுயற்சி. வாழ்க. தெய்வீக விண்ணிற்கு நன்றி கூறிக் கொள்கிறோம். அப்படியே பஞ்சபூதங்களையும் ஒரு சேர பாருங்க. நிலம், நீர், நெருப்பு, காற்று, விண். பஞ்சபூதங்களிலிருந்தும் பஞ்சபூதங்களினாலும் இரவும் பகலும் எல்லா நேரங்களிலும் எல்லா இடங்களிலும் எல்லா தொழில்களிலும் காப்புப்படுவோம். பஞ்சபூதங்களிலிருந்து வரக்கூடிய தெய்வீக காந்த அலைக்கதிர்கள் எப்பொழுதும் நமக்கு நன்மையே செய்து கொண்டிருக்கிறார்கள். வாழ்க வளமுடன். பஞ்சபூதங்களுக்கு நன்றி கூறி இந்த பஞ்சபூதங்களால் உருவாக்கப்பட்ட அனைத்து உயிர்களும் இறைவனுடைய வெளிப்பாடு என்பதை உணர்ந்து எந்த ஒரு உயிருக்கும் துன்பம் தராமலும் துன்பப்படும் உயிர்களுக்கு நம்மால் முடிந்த உதவிகளை செய்து வாழ்வோம் என்ற சங்கல்பத்தோடு இந்த தவத்தை நிறைவு செய்து கொள்வோம். தன் வாழ்த்து. அருட்பேராற்றல் கருணையினால் உடல் நலம், நீலாயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெய்ஞானம் ஓங்கி வாழ். வாழ்க்கை துணையை நினைந்து கொள்ளுங்க. பெற்ற மக்கட் செல்வங்கள், உடன் பிறந்தோர்கள், நெருங்கிய உறவினர்கள், நண்பர்கள், சுற்றத்தார்கள், தொழில்துறை அன்பர்கள், இன்னல் புரிவோர் எதிரிகளாக நினைப்போர், பிரபஞ்ச உயிர்கள் அனைத்தையும் ஒரு சேர நினைந்து நன்றியுணர்வோடு வணங்கிக் கொள்வோம். வாழ்க வளமுடன் என வாழ்த்தி மகிழ்வோம். வாழ்க இறைநிலை, வாழ்க பிரபஞ்சம், வாழ்க வையகம், வாழ்க வளம். நம் மனதில் அமைதி நிலவட்டும், நம்மை சுற்றிலும் அமைதி நிலவட்டும், உலகம் முழுவதும் அமைதி 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 அமைதி. ஒரு ஆழ்ந்த சுவாசம் எடுத்து ஓம் சாந்தி. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. வாழ்க. மெதுவாக கைகளை பிரித்து ஓசையின்றி மென்மையாக தேய்த்து கைகளை கண்களிலே ஒற்றிக்கொண்டு முகம் முழுவதும் வருடிக்கொண்டு கைகளை நன்கு மேலே உயர்த்தி சேர்த்து ஒரு ஆழ்ந்த சுவாசம். கைகளை மெதுவா கீழே இறக்கி தவத்தை நிறைவு செய்து கொள்வோம். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். நண்பர்களே,
எல்லாரையும் வாழ்த்தி நிறைவு செய்கிறோம். அருட்பேராற்றல் கருணையினால் நீங்களும் உங்கள் அன்பு குடும்பமும் உடல் நலம், நீல் ஆயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெய்ஞான மோங்கி, இறை உணர்வு, அறநெறி, கல்வி, தனம், தானியம், இளமை, வலிவு, துணிவு, நன்மக்கட்பேர், அறிவிலுயர்ந்தோர் நட்பு, அன்புடைமை, அகத்தவம், அழகு, புகழ், மனித மதிப்புணர்ந்து ஒழுகும் பண்பு, பொறையுடைமை எனும் பேறு 16 பெற்று பெருவாழ்வு வாழ்க. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். மிக்க மகிழ்ச்சி அன்பர்களே.